என்னோட ம் லிக்விடிட்டி கரெக்டா இருக்கு. ம் நீங்க சொன்னீங்களே அந்த டைம் பேஸ்ல தான் நம்ம என்ட்ரி ஆகணும்னு. ஆமாம் அந்த என்ட்ரி எனக்கு தான் மிஸ் ஆகுது. என் என்ட்ரி மாடல் வந்து ஐஎஃப்எஸ்சி, ஓகே அதெல்லாம் ஓகே. எனக்கு அந்த என்ட்ரி கரெக்டான என்ட்ரியா இந்த டைம் டைமிங்லாம் ஓகே, டைம் கரெக்டா இருக்கு, எல்லாமே எல்லாமே கரெக்டா இருக்கு. ம் ஆனா ஏதோ ஏதோ அந்த 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 இடத்துல ஏதோ மிஸ் ஆகுது எனக்கு. ஓகே வேற வேற யாருக்காது வேற நல்லா இருக்கு ப்ரோ நான் லாஜிக்கா பார்க்க மாட்டேன் ப்ரோ. லாஜிக்கா பார்க்க மாட்டேன். அதே பேட்டர்னாவே நானும் பார்க்கறேன் நீங்க சொன்ன மாதிரி. ஓகே வேற ப்ரோ ப்ரோ எனக்கு எமோஷனலா தான் ப்ரோ நிறையவே இருக்கு எமோஷனலா நிறைய இருக்கு. மற்றதெல்லாம் விட. ஆமா ஓகே நான் எப்படி சொல்றது, ட்ரேடை க்ளோஸ் பண்ணியே நிறைய ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டேன் ப்ரோ. நானே ஓகே பாதியில க்ளோஸ் பண்ணி மைனஸ் ஓகே ஆயிடுச்சு. ஓகே வேற 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 ப்ரோ எனக்கு வந்து எப்படின்னா லைக் எல்லாமே வந்து ஏர்லி என்ட்ரியாவே இருக்கு எனக்கு. ஓகே அதே மாதிரி எக்ஸிட்டும் பார்த்தீங்கன்னா ஏர்லி எக்ஸிட். ஓகே ஸோ நமக்கு நான் கரெக்டாக அந்த ஆர்ஆர் வைக்கிறேன். பட் எட் ஸ்டில் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ சேம் பிரதர் சொன்ன மாதிரி ஐஎஃப்ஜி தான் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்விங் ஹை அந்த இதில் தான் நான் வந்து என்ட்ரி எடுக்கிறேன். ம் எஸ்எம்டியில் தான் வந்து நான் என்ட்ரி எடுக்கிறேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏர்லியாகவே எடுத்துடுறேன் கரெக்ட். ஆனால் அது எப்படி எதனால் அப்படின்னா நான் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் கிட்ட வரையும் போகுது. அது பை நான் ஸ்டாப் லாஸ் அதிகமாக வைக்கிறதுனால அதனால ஓகே எஸ்கேப் ஆகிறேன். அப்படி இல்லை கரெக்டாக 1:1 வச்சேன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருது. ஓகே புரியுது. வேற ப்ரோ எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு டிபி போகுது ப்ரோ. ஓகே வேற 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 ப்ரோ எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து எல்லாமே கரெக்டா பாத்துறேன். லோவர் டைம் ஃப்ரேம்ல வரும்போது எந்த டைரக்ஷன்ங்கிறது ரொம்ப குழப்புது. அப்புறம் அதே மாதிரி எமோஷனும் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் மேல லாஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன். ஓகே வேற கேக்குதா? கேக்குது. எனக்கு டெய்லி பயாஸ் கண்டுபிடிக்கிறது தான் ப்ரோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்போ நான் ஐசிடி யூஸ் பண்ணும்போது டெய்லி பயாஸ் கண்டுபிடிச்சா ப்ராபபிலிட்டி அதிகமாகும்ல. ஆனா அதனால எக்ஸாக்டா அதை கண்டுபிடிக்க முடியாதனால நான் என்ட்ரி எடுக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது ப்ரோ. ஓகே ஸோ இப்போ இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த டெய்லி பயாஸ்ன்றது அதுல பக்காவா இருக்கீங்களா மத்தவங்கலாம்? நான் இல்ல ப்ரோ. ஓகே எனக்கு கரெக்டா இருக்கு. ஸோ ஓகே அளவுக்கு தான் ப்ரோ ஒரு நாளுக்கு ஆனா இன்னொன்னு ப்ரோ, எல்லா நாளுமே பயச கண்டுபிடிக்க முடியல ப்ரோ. ஒரு சில நாள் பயசே தெரிய மாட்டேங்குது. ஓகே சில நாளைக்கு பண்ணா ஒரு 2-3 நாள் வருது, 2-3 நாள் எனக்கு கரெக்ட் தப்பாது, அதனால ட்ரேட் லாஸ் ஆகுது. ஓகே ஸோ பேசிக்கா எல்லார்கிட்டயும் இருக்கிறது இந்த இதுதான். இது ஒரே நிமிஷம். ஓகே நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். ஓகே என் ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது ப்ரோ. ஓகே எல்லாருக்கும் தெரியுதுல ஸ்க்ரீன்? யாருக்கும் தெரியாம இல்லைல்ல? ஓகே ஸோ எல்லாரும் மேஜரா என்ன பேர் ட்ரேட் பண்றீங்க? மேஜரா மெஜாரிட்டி யூரோ யூஎஸ்டி ப்ரோ. யூரோ யூஎஸ்டி தான். வேற இல்ல ஜிபி கோல்டு ப்ரோ. யூரோ கோல்டு தான் ப்ரோ மேஜர். ஓகே ஸோ யூரோ கேட் ப்ரோ. யூரோ கேட் ப்ரோ. ஓகே யூரோ கேடு யூரோ கோல்டு. ஐ மீன் இங்க இருக்கிற ஒரு 25 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 20 பேர் யூரோ மட்டுமே ப்ரிஃபர் பண்றீங்க, ஒரு 8 பேர் யூரோ கோல்டுன்னு மிக்ஸ் பண்றீங்க, ஒரு 2 பேர் யூரோ கேடு. கரெக்டா? ஆமா ப்ரோ. ஓகே ஸோ இப்போ வந்து முதல்ல நீ சார்ட்டுக்குள்ள வரும்போதே இப்போ நீ இந்த வாரம் வரனா உனக்கு 2 பயாஸ் வேணும். ஐ மீன் 2 ட்ரா அண்ட் லிக்விட்டி வேணும் ப்ரோ. ஓகேவா? இந்த மாடலுக்கு உனக்கு ட்ரா அண்ட் லிக்விட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மாடலை நீ ட்ரேட் பண்ண முடியும். ஒன்ஸ் நான் ஏன் 2 ட்ரா அண்ட் லிக்விட்டின்னு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணேன்னா, சில பேர் டே ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கான பயாஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். சில பேர் ஸ்விங்கு பண்ணுவாங்க, லைக் ஹை ஆஃப் த வீக்கு லோ ஆஃப் த வீக் பிடிக்கிற செட்டப்ஸ் வரும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஹை ஆஃப் த வீக்கு லோ ஆஃப் த வீக் செட்டப்ஸ். லைக் நான் எந்த மாதிரி செட்டப் சொல்ல போகிறேன்னா, ஒன்று நீ பிடிக்கிறது டாப் ஆஃப் த மூவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா பாட்டம் ஆஃப் த மூவாக இருக்கும்.
இப்படி இந்த 2 மூவுமே இல்லைன்னு வையேன், இந்த மூவ் மிஸ் பண்ணிட்டேன், இந்த டாப் ஆஃப் த மூவ் மிஸ் பண்ணிட்டேன். இங்க அடுத்து இங்க ஒரு லெக் வைப்பான் பாத்தியா, ஒரு டர்ட்டில் சூப்பு, இதுவுமே ஒரு டாப் தான். லைக் லிட்டரலி இதுவுமே ஒரு டாப் தான். நீ இந்த டாப்பை ட்ரை பண்ணுவ. அப்படி இந்த டாப்பை மிஸ் பண்ணிட்டேன்னா, இன்கேஸ் செல்லுன்ற செல் செட்டப்க்கு உனக்கு ஸ்டார்டிங்கே டாப் ஆஃப் த மூவ் பிடிப்ப, அப்படி இல்லைன்னா ஒரு டர்ட்டில் சூப் அடிச்சு அந்த டாப்பை பிடிப்ப. அப்படி இல்லை உன் பயாஸ் பையனா இந்த ஸ்டார்டிங் ரிவர்ஸில் பிடிப்ப. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வர டர்ட்டில் சூப்பை பிடிப்ப. அப்போ இதுவுமே உனக்கு ஒரு பாட்டம் தான். இதை நான் சார்ட்ல காமிச்சா உனக்கு இதுக்கான எக்ஸாம்பிள் புரியும். ஓகேவா? இது ரெண்டு தான் நீங்க பண்ண போறீங்க. இப்போ இதை பேட்டர்னா பார்க்காத, உன்னோட மைண்டு சப்கான்ஷியஸாக இதை பேட்டர்னாக தான் ரெக்கக்னைஸ் பண்ணும். ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற மாடல் அப்படி பேட்டர்னாக தான் ரெக்கக்னைஸ் பண்ணும். இதை எப்படி பேட்டர்ன்லேருந்து மாற்றலாம்? லைக் இப்போ சூர்யா ப்ரோ சொன்னார்ல, ப்ரோ ஒரு லாஜிக்கே இல்லாமல் தான் ப்ரோ பண்ணுறேன், திடீர்னு பேட்டர்ன் மாதிரியே பார்க்குறேன் அப்படின்னார்ல. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, அந்த வாரத்துக்கான லிக்விடிட்டியை நீ ஃபிக்ஸ் பண்ணல. மார்க்கெட்டுக்குள்ள வரும்போதே அந்த வாரத்துக்கான லிக்விடிட்டியை நீ ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ போன வாரம் பார்த்தனா யூரோ இங்கே இருந்தானா, போன வாரம் பார் எங்கே ஓப்பன் ஆகுது, இதோட போன வாரம் கேண்டல் முடிஞ்சுதா? பிராக்டிக்கலா யூசி. எல்லாரு கண்ணுக்கும் இந்த எஃப்இஜி தெரியுமா? அப்ப பிராக்டிக்கலா பேசிக்கான நாலேஜ் யூஸ் பண்ணு. ஒண்ணுமே நீ பெரிய கம்ப சூஸ்திரம்லாம் யூஸ் பண்ண தேவை, பேசிக்கான நாலேஜ் யூஸ் பண்ணு. அப்ப ஐசிடி படிச்ச எல்லாரும் இந்த எஃப்இஜில இருந்து ஷார்ட் அடிப்பானுங்களா? ஆமா ப்ரோ. ஒன்னு நீயே ஒரே ஒரு கொஸ்டின் கேளு, மார்க்கெட் லிக்விடிட்டி எங்க தூக்கியிருக்கான்? வெள்ளிக்கிழமை ஏதாவது லிக்விடிட்டி தூக்கியிருக்கானா? இல்ல இல்ல இல்ல. அப்போ வேலை முந்திரி கொட்டை மாதிரி போயிட்டு இந்த எஃப்இஜில ஷார்ட் அடிக்க கூடாது. அந்த நாளை ஓட விடு, மண்டேவை ஓட விடு. மண்டே இதுல ரிஜெக்ட் ஆனா மட்டும்தான் உனக்கு டியூஸ்டே செல்லு வரும். மண்டே கேண்டல் ரிஜெக்ட் ஆயிருக்கான், மண்டே கேண்டல் ரிஜெக்ட் ஆயிருக்கானா? இல்ல ப்ரோ, அடிச்சிருக்கான். இப்ப இங்கதான் உடனே தூக்கிக்கிட்டு போயிட்டு பயாச மாத்தக்கூடாது. எஃப்இஜி இன்னும் எஃப்இஜி ஐஎஃப்இஜியா மாறிடுச்சு, நான் லாங்க போறேன் அப்படின்னு. அதுக்காக தான் நான் முன்னாடியே சொன்னேன், உனக்கு மெயினான மேட்ரு அந்த வாரத்துக்கான லிக்விடிட்டி நீ ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்ப இந்த வாரம் யூரோவோட பயாஸ் என்ன? ஓவரால் பயாஸ் எப்படி போயிட்டு இருக்கான் யூரோ? ஏன் செல்லு? அவன் போன வாரம் என்ன வச்சுட்டு வந்திருக்கான்னு அதை யாராவது நோட் பண்ணீங்களா? சூப்பரா சொன்ன பண்ணி. என்ன வச்சுட்டு வந்திருக்கான் கீழே? ஈக்குவல் வச்சிருக்கான். யூரோ ஈக்குவல் விடுவானா? மாட்டான். அப்ப உனக்கு ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்கு? ஆக்சுவலான ஆர்டர் ஃப்ளோவை படி. ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்கு? இன்டர்னல் ஃபில் ஆகுது, எக்ஸ்டர்னல் போகுது, மறுபடியும் இன்டர்னல் ஃபில் ஆகும், அடுத்து எக்ஸ்டர்னல் போகும். ஆர்டர் ஃப்ளோ உனக்கு செல்லுல தானே இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணணும்? அந்த வாரம் அடுத்த வாரம் என்ன பண்ணணும்? செல்லோட பயாஸ். அப்ப உனக்கு பயாஸ் கிடைச்சிச்சு. இப்ப பவர் ஆஃப் 3 யூஸ் பண்ணு. அந்த வாரம் உனக்கு செல் ப்ரொஃபைல்னா, இப்ப நீ அடுத்த வாரம் பேரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்றனா, முதல்ல புல்லிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏன் இந்த புல்லிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? அக்யூமுலேஷன் கிடையாது, இந்த மேனிபுலேஷனை தான் நீ பிடிக்கணும். அப்ப PO3 யூஸ் பண்ணு. பீரிஷ் கேண்டலுக்கு PO3 எங்க? ஓபன், ஹை, லோ, க்ளோஸ். கரெக்டா மண்டே ஓபன் ஆகுது, எங்க போறான்? நீ நினைச்ச டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட் மூவ் ஆகணும். ஸ்டார்டிங் வீக் ஓபன் ஆகி அப்பதான் உனக்கு PO3 கம்ப்ளீட் ஆகும். புரியுதா? அதுக்குன்னு எல்லா நேரமும் இப்படியே மார்க்கெட் நடக்குமா ப்ரோனா? அப்படி கிடையாது. சில டைம் என்ன பண்ணுவோம், மார்க்கெட் இந்த எஃப்இஜில இருந்து ரியாக்ட் ஆகி கீழே விழுந்துருவான். அப்போ உனக்கு PO3 எப்படி மாறிடும்? ஓபன், லோ, ஹை, க்ளோஸா மாறும். ஸோ இந்த PO3 பிளைண்டா பேட்டர்னா அப்ளை பண்ணக்கூடாது. வாரம் ஓப்பன் ஆனோடனே எங்க போறான் அப்படி பார்க்க கூடாது.
அந்த வாரம் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ அந்த வாரத்துக்கான லிக்விடிட்டி என்னன்றது பார்த்து வச்சிடணும் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே. அப்போ உன்னோட லிக்விடிட்டி கீழே இருக்குன்னா மேனிப்புலேஷனை மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணு. அப்போ நீ எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னா ஆக்சுவலாக ட்ரேடை மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிற மாடல் டாப்பு பாட்டமு பிடிக்கிற மாடல். இருக்கிறதுலே ஈஸியான மாடல் இது. இதை பேட்டர்ன் ட்ரேட் பண்ணால் மாட்டிப்பேன். ஏன்னா ஐசிடி ட்ரேடர்ஸ் எல்லாருமே புதன்கிழமை காலியானானுங்க பேட்டர்ன் ட்ரேட் பண்ணி. இந்த மாடலுக்கு மெயினாக நீ யூஸ் பண்ண போகிறது ரெண்டு மேட்ரு தான். ஒன்று எஃப்இஜி, இன்னொன்று ஆர்டர் பிளாக். உனக்கு ஆர்டர் பிளாக் தெரியும்னா நீ யூஸ் பண்ணிக்கோ. எனக்கு ஆர்டர் பிளாக்கை நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் பியூர் அண்ட் பியூர் எஃப்இஜி வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணுற ஆர்டர் பிளாக்கை நான் தொட மாட்டேன். இப்போ நீ ரியலிஸ்டிக்காக பார்த்தனா இந்த வாரம் யூரோ ப்ரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் கேவலமாக தான் இருந்தது. அதை நானே ஒத்துப்பேன். ஏன்னா மேலே ஈக்குவலை விட்டு வந்ததுனால செல் அடிக்க பயம் வந்தது. எனக்குமே அந்த பயம் வந்தது. ஏன்னா நான் யூரோ கூட ட்ராவல் ஆயிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் அவன் அந்த ஈக்குவலையை விட்டு வரானா ஏதோ ரீசனுக்காக தான் விட்டு வரான். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தனா இந்த எஃப்இஜி வயலேட் ஆச்சா? ஆச்சா? இல்ல ப்ரோ, இல்ல ஆகல bro. இல்ல bro. மண்டே தான் இருக்கு. இப்போ நீ நல்லா நோட்டீஸ் பண்ணா இந்த கேண்டில் இப்போ நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிற மாடலுக்கு பேர் 3 கேண்டில் ஃபார்மேஷன் வாங்க. ஒரு ஸ்விங் எப்படி ப்ரோ ஃபார்ம் ஆகணும்? 3 கேண்டில் மேலே ஃபார்ம் ஆகணும். கரெக்டா? ஒரு பெர்ஃபெக்டான ஸ்விங் எடுத்துக்கிட்டோன்னா இப்படி தான் இருக்கும். 3 கேண்டில் இருக்கும். இப்படி மேலே போயிட்டு ஒரு ஹை செட் பண்ணிட்டு இந்த ஹை தான் மேனிப்புலேஷன். இந்த ஹைக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அடிச்சுன்னா உனக்கு கரெக்டாக 2.5 4 -4 ஏதாவது வந்து ஒன்னோட கரெக்டாக நீ வைக்கிற லிக்விடிட்டியோட வந்து உட்காரணும். இதில் மெயின் கீ பாயிண்ட்ஸு நான் போக சொல்கிறேன். என்னென்ன இருக்கணும், எது இருந்தால் மட்டும்தான் ட்ரேடுன்னு. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற மாடல் வந்து 3 கேண்டில் மாடல். இப்படி இருக்கும் அந்த ஸ்விங்கு. நீ இப்படி பார்த்தனா இந்த டூல் யூஸ் பண்ணி பார்த்தனா இப்படி இருக்கும் ஒரு ஸ்விங் மாதிரி. இப்போ யூரோவில் அது இருக்கா ப்ரோ அப்படின்னா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இப்போ உனக்கு டெய்லி டைம் ஃப்ரேமை நீ பார்த்துட்ட. இப்போ நீ ஐசிடி ட்ரேடராக என்ன பண்ணுவ? இந்த ஈக்குவல் பயாஸ் இந்த எஃப்இஜி வயலட் ஆன அடுத்த நிமிஷம் உன் பயாஸை மாற்றினியா? இந்த வாரம் உன் பயாஸை மாற்றினியா? இந்த ஹைக்கு டார்கெட் வச்சியா? ஆமா ப்ரோ. இதுக்கு தான் சொல்கிறேன் பேட்டர்னாக பார்க்காத. அந்த வாரம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உன்னோட லிக்விடிட்டியை மார்க் பண்ணிவிடு. நான் டெய்லிக்கான லிக்விடிட்டி சொல்லலை, அந்த ஒரு வாரத்துக்கான லிக்விடிட்டியை நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாடலில் நீ டே ட்ரேட் பண்ண மாட்டேன், நான் அதையும் சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற மாடல் வந்து ஈஸி ப்ராபபிலிட்டி மாடல். உனக்கு ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கு இந்த ஒரு மாடல் போதும். ஆனால் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இதை பேட்டர்ன் ட்ரேட் பண்ணனா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இந்த மாடலில் வாரத்துக்கு ஒரு செட்டப் இல்லை 2 செட்டப் தான் வரும். அதையும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீ பிடிக்க போகிறது ஒன்று ஹை ஆஃப் த வீக்கு பிடிப்ப, இல்லை மிட் வீக் ரிவர்ஸில் பிடிப்ப, இல்லைனா லோ ஆஃப் த வீக்கு மிட் வீக் ரிவர்ஸில் பிடிப்ப. அப்போ அது ஒரு ட்ரேட் உனக்கு போதும், அவ்வளோதான். அப்போ இங்கே பார்த்தனா இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்வாலிடேட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவானுங்க? எல்லாரும் பயாசை மாற்று மொத்தமாக தூக்கின்னு போயிட்டு இந்த ஹையை டார்கெட் வை. ஏன்னா நீ இப்போதான் உன்னோட மூளையெல்லாம் நீ யூஸ் பண்ண ஆரம்பிப்ப. ஓகே, மார்க்கெட்டு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடலாம், இந்த ஹையை ப்ரீமியம் ஓகே ஹை டு லோ வரைவோம். ஓகே, ப்ரீமியமுக்கு மேலே இந்த ஹை இருக்கான், இந்த ஹையை தூக்கிட்டு கீழே விடுவோம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது என் பயாஸ் செல்லு. நானுமே இந்த ஹை தான் டார்கெட் செட் பண்ணேன். ஆனால் நான் பைக்கு மாறல, என் பயாஸ் செல்லு. இந்த ஹையை தூக்கிட்டு கீழே விழுந்தா நல்லா இருக்குமே நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போ இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். இந்த ஹையை இவன் தூக்கினானா யூரோ? ஆமா ப்ரோ. இப்போ எனக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு ரிஜெக்ஷன் வந்தால் நான் செல்லு போயிட்டு இருப்பேன் இன்னைக்கு உண்மையா. அப்புறம் இந்த கேண்டில் பார்த்தேன். இது கரெக்டாக டியூஸ்டே, இது லண்டனோட கேண்டில். நான் அன்னைக்கு ரியலிஸ்டிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஹையை தூக்கிட்டு
லோ ஆஃப் த வீக் ஹை ஆஃப் த வீக்கை பிடிக்கலான்னு நான் பிளான் பண்ணேன். இதுதான் என்னோட பிளான். அன்றைக்கி உள்ளே வரும்போது நான் பைக்கு மாறல, எதுக்குமே நான் மாறல. என் பயாஸ் இல்லை. எனக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் பை சைடை தூக்கணும். அதையும் நான் சொல்லிட்டேன். உன்னோட பயாஸுக்கு ஆப்போசிஷனல் டைரக்ஷனில் ஒரு லிக்விடிட்டியை மார்க்கெட் ஹண்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான் மேனிப்புலேஷனாக மாறும். சும்மா அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ரிவர்சல்னு எக்ஸ்ஏஎம்டி ஏஎம்டிஎக்ஸ்ன்னு பேட்டர்னாக பார்க்காம அதை லாஜிக்காக பாரு. மார்க்கெட்டு கீழே வரத்துக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது? கீழே ஈக்குவலில் வச்சுருக்கான். வேற இங்கேயே நீங்கள் வச்ச எல்லாரும் கண்ணுக்கு தெத்தா? ஆமா மார்க்கெட்டு லிக்விடிட்டின்ற ஒன்னே தூக்கல, தெரியுதா? அப்படியே காலையில இருந்து அப்படியே படிக்கட்டு கட்டி மேலே ஏறி இருக்கான். அப்படியே ஸ்மூத்தா இருக்கா. இப்ப இது ரெண்டாவது. அப்ப என் பயாஸ் என்ன? பேரிஷ் அந்த வாரம். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண புல்லிஷ் மேனிப்புலேஷன். நீ பேரிஷ் வீக்னா புல்லிஷ் மேனிப்புலேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணும், புல்லிஷ் வீக்னா பேரிஷ் மேனிப்புலேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணும். அப்ப இப்போதைக்கு எனக்கு இந்த ஒரு லிக்விடிட்டியை தூக்கிட்டான். இது என் பயாஸ்க்கு ஆப்போசிட்டான டைரக்ஷன்ல ஒரு லிக்விடிட்டியை தூக்கிட்டான் மார்க்கெட். இப்போ எனக்கு தேவையில்லை, ஆனாலும் என் கண்ணு உறுத்தும். ஏன் உறுத்தும்? மேலே ஈக்குவலை வச்சுட்டு வரோம், மேலே ஈக்குவலை வச்சுட்டு வரோம். சரி, இங்க எஸ்எம்டி ஏதாவது இருக்கான்னு நான் போய் செக் பண்றேன். பார்த்தா எஸ்எம்டி காணும். இவனும் கீழே ஈக்குவல் வச்சுட்டு வந்துக்கிறான் டிக்ஸியும். இது நான் சொல்றது பர்டிகுலரா இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் இப்படி கோலரா பிஹேவ் ஆயிருக்கு மார்க்கெட். அப்புறம் டிக்ஸிக்கு மேல பாக்குறேன். டிக்ஸிக்கு மேல என்ன இருக்கு? எல்லாரும் இல்ல, விக்கி ப்ரோ வாயில இருந்து ஹெச்ஆர் எல்லாருன்னு வாயில வந்துச்சு. எல்லாரும் இல்ல ப்ரோ. சிம்பிளா எல்லாருன்னா எப்படி வரும்னா இப்படியே வந்துகிட்டு இருக்கும் ப்ரோ. லோஸே கட் அடிக்காது, ஹைஸே கட் அடிக்காது ப்ரோ. ஓகேவா? அது எய்தர் 1 hour டைம் ஃப்ரேமோட லோவா இருக்கலாம், இல்லை டெய்லி ஸ்லோவாக இருக்கலாம், இல்லை ஒரு 4 hour, இல்லை ஒரு M50, எந்த லோஸ் எந்த ஹைஸாக வேணா இருக்கலாம். ஆனால் ஒன்றுத்தோட லோவே இன்னொன்று கட் அடிக்காது. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் எல்லாரும். இது ஹையர் ஹை இப்படி வைக்கிறான், மறுபடியும் இந்த லோவை கட் அடிக்கிறான், மறுபடியும் இப்படி போகிறான், மறுபடியும் இப்படி வரான், மறுபடியும் இப்படி போகிறான், இப்படி வரான். இதுக்கு பேர் HRLR. ஏன்னா அவன் ஆல்ரெடி லிக்விடிட்டியை கட்டஸ்ட்டு மேலே போகிறான். புரிஞ்சுதா சிம்பிள் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும்? ஓகே. இப்போ இங்க இருக்கிறது என்ன? எல்லாரும். ஏன்? அவன் ஹைஸ் எதுவுமே கட் அடிக்கல, அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு வரான். இப்போ இந்த மாடலை யூஸ் பண்ணும்போது இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க இவனும் ஈக்குவல் வச்சிருக்கான், இவனும் ஈக்குவல் ஹை வச்சிருக்கான் இங்க மேல. இப்போ எனக்கு டவுட் வருது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு. நான் மார்க்கெட்டை பிளே பண்ண விட்டேன். ஆனா அப்படியே சைமல்டேனியஸா இவனை பாரு, இவன் ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கான், தெரியுதா? இவன் என்ன பண்ணிட்டான்? அந்த ஹையை கட் அடிச்சிட்டான், தெரியுதா? இப்ப நான் யூரோல செல்லா இருந்தனா இவன்ல செல்லா தானே இருக்கணும். ஏன்னா இவனுக்குமே எல்லாரும் இருக்கா, தெரியுதா? இப்பதான் நான் சொன்ன அந்த டெய்லியோட 3 candle ஸ்விங் ஃபார்மேஷன் உனக்கு தெரியும் உன் கண்ணுக்கு. இங்க தெரியுதா? மண்டே டியூஸ்டே என்ன பண்ணிருக்கான்? மண்டேவோட ஹையை கட் அடிச்சிருக்கானா? கீ லெவல் என்ன? இங்க இருக்க ஆர்டர் பிளாக் தெரியுதா கண்ணுக்கு? ஓகே. இப்போ எனக்கு கீ லெவல் கிடச்சிச்சு. என் டைரக்ஷன் செல்லு. நான் நினைக்கிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் மார்க்கெட் லிக்விடிட்டி ரெய்ட் ஆயிருக்கான்னு பார்க்குறேன். ரெய்டு ஆயிருக்கு. எல்லாரும் இந்த ஹை பார்த்தாலும் எனக்கு இந்த ஹை போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏன் கிடையாது? மார்க்கெட்டை ஆல்ரெடி இங்கே யூரோவோட எஸ்எம்டி இருக்கும் இந்த ஹைஸ் கூட எனக்கு தெரிஞ்சு. டிசம்பர் 29 AM, டிசம்பர் 35 AM, டிசம்பர் 29 AM, டிசம்பர் 35 AM, தெரியுதா? இங்க ஆல்ரெடி கட் ஆயிருச்சு. மறுபடியும் எதுக்கு நான் இவனை மறுபடியும் கட் பண்ண போறேன்? பிரைஸ் ஒரு விஷயத்த எதுவுமே இல்லாம பண்ணாது.
ஆல்ரெடி இங்கே கட் ஆகிட்டான், மறுபடியும் எதுக்கு அவன் இங்கேயே போகணும்? அப்போ இந்த ஐ எனக்கு டார்கெட் கிடையாது, இதை நான் தூக்கிடணும். ஆனாலும் என் கண்ணுக்கு இந்த ஈக்குவலை உடுத்துக்கிட்டே இருக்குப்பா. இது நான் சொல்றது, இது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது யூரோவில். லோ டைம் ஃப்ரேமில் நீ இந்த மாதிரி பார்த்துருப்ப ஈக்குவல் விட்டு. ஹையர் டைம் ஃப்ரேமில் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ரிப்பீட் ஆகுது யூரோவில். அது இந்த ஒரு வாரம் மட்டும்தான். ஆனால் நீ ஓவரால் உனக்கு ஒரு இது லைக் எப்படி சொல்கிறது, ஒரு லாங் டேர்முக்கு பார்த்தனா இந்த மாடல் அப்படி கோளாறு கொடுக்காது. இப்போ நீ நல்லா நோட்டீஸ் பண்ணால் 5 AM 1 AM டர்ட்டில்ஸோ படிச்சிருக்கானா? SMT இருக்கா? 5 AM 1 AM. இப்போ யூரோவை செக் பண்ணு. 5 AM 1 AM SMT இருக்கா? இது இந்த வாரம் நான் மறுபடியும் கீ பாயிண்டாக ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இவன் இப்படி இருக்கான், எப்போவுமே இப்படி இருக்காது. ஸோ நீ பயப்பட தேவையில்ல. இப்போ அடுத்தது இவனை செக் பண்ணுறேன், டாலரை செக் பண்ணுறேன். சேம் 5 AM 3 AM SMT இருக்கா பாட்டம்ஸில் ஜிபிபியோட? ஆமாம் ப்ரோ. ஓகே, அப்போ எனக்கு யூரோவோட டைரக்ஷன் எனக்கு தெரில, நான் ஃப்ராங்காக ஒத்துப்பேன். எனக்கு இன்னைக்கு நாள் வரைக்கும் யூரோவோட டைரக்ஷன் தெரில. ஆனால் இவனோட டைரக்ஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிச்சேன்? என்னோட டெய்லி ஆர்டர் பிளாக்கை தொட்டுட்டான். என்னோட டெய்லியான 3 கேண்டில் ஸ்விங் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆக போகுது. ஐ மீன் நான் வந்து மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணலை. மார்க்கெட் இங்கே போயே ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை நான் பயாஸில் தப்பாக இருக்கலாம், அந்த வாரம் மார்க்கெட் ஃபுல்லாக மேலே ஏற்றிட்டு இந்த இப்போ வரக்கூட சிபிஐக்கு கூட இறக்கலாம், நாட் ஷுர். நம்ம விளாட்றது எல்லாமே ப்ராபபிலிட்டிஸ். நான் ஏன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னா, நான் இந்த மாடலை தான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு 5-6 மாதமாக. ஸோ இதை லைவாக பார்த்து இதோட வின் ரேட்டுன்றது எனக்கு தெரியும். எனக்கு இந்த ஒரு ட்ரேடு ஃபெயில் ஆனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ஒன்றும் சாவ போகிறது கிடையாது. அப்போ இதுக்கு நான் இன்னும் கான்ஃப்ளூன்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வருவேன்னா, நான் சொன்ன ஞாபகம் இருக்கா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்? இதுதான் மேனிப்புலேஷன் லெக்கு அடிக்கிற ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். கரெக்டாக -4 வந்து என்னோட டாலோட உட்காருதா? ஆமாம் ப்ரோ. இதுதான் என்னோட ட்ரேட் கான்ஃப்ளூன்ஸு. அவ்வளோதான். என்னோட வீக்லியோட டார்கெட் ட்ரான் லிக்விடிட்டிக்கு ஆப்போசிட்டாக எனக்கு மண்டே டியூஸ்டே ரைட் ஆகணும். ரைட் இன் த சென்ஸ், நான் செல் எதிர்பார்க்கனா எனக்கு மண்டே டியூஸ்டே பை ஆகணும். ஏன்னா வீக்லியோட PO3 தான் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ நான் M30 பிரேக்கரில் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் போட்டேன்னா, M30 M1 H1 H4 நீ எதில் வேணால் ஆர்டர் போட்டுக்கோ, உனக்கு எந்த டைம் ஃப்ரேம் க்ளீனாக இருக்கும் நீ அதை எடுத்துக்கோ. நான் எனக்கு இப்போ M30 இங்கே பார்க்கும்போது க்ளீனாக இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரேடை நான் இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன். ஒரே ட்ரேட், அவ்வளோதான். எனக்கு நடுவில் போய் பொசிஷன் ஆட் பண்ணணும், இல்லை ஹெவியாக ரிஸ்க் வைக்கணும். இங்கே நான் 1/2% வச்சாலே எனக்கு 2% அந்த ஒரு வாரத்துக்கு. அவ்வளோதான். இது எப்படி எனக்கு ஃபாஸ்ட்டாக டெலிவரி ஆகும்? அதுக்கு தான் நீ இவனை யூஸ் பண்ணும். யார? Forex Factory. எப்போவுமே இவனை நீ யூஸ் பண்ணும். இவனை எப்போவுமே நீ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இவனை வச்சு தான் நீ ட்ரேடே ஃப்ரேம் பண்ண போகிற. உன் ட்ரேடு எப்போ டிபி அடிக்கும்ன்றது இவனை வச்சு தான் டிட்டர்மைன் ஆகும். இப்போ நான் இந்த செட்டிங் மாற்றுறேன், இது இந்த வாரத்துக்கான செட்டிங். மண்டே ட்ரேட் எடுத்தா டிபி அடிக்குமா? இல்ல ப்ரோ. டியூஸ்டே ட்ரேட் எடுத்தா டிபி அடிக்குமா? அடிக்காது. வெட்னஸ்டே ஏடிபி இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அப்போ நான் அந்த இப்போ நான் வாரம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவேன்னா, எனக்கு இன்னைக்கு நியூஸஸ் ஹை இம்பாக்ட் இருக்குன்னு பார்த்துருவேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். மண்டே அக்யூமுலேஷன், டியூஸ்டே மேனிப்புலேஷன், வெட்னஸ்டே டிஸ்ட்ரிபியூஷன். மண்டே எக்ஸ், டியூஸ்டே மேனிப்புலேஷன். ஆனால் உனக்கு இதை இப்படி பார்த்தனா மண்டே ஏ மாதிரி தெரியும், மண்டே வந்து எக்ஸ் மாதிரி தெரியும். மண்டே எக்ஸ் கிடையாது, மண்டே ஏ, டியூஸ்டே எம், வெட்னஸ்டே டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்காக தான் நான் அந்த ஏஎம்டி எக்ஸ் எக்ஸ்ஏஎம்டியை பேட்டர்னாக பார்க்காதுன்றேன். லாஜிக்கா பாரு. இதை நீ பேட்டர்னாக பார்த்தா ப்ரோ எப்படி ப்ரோ இதை ஏன் இது எக்ஸ் தானே ப்ரோ, மார்க்கெட் ஒரே டைரக்ஷனில் தானே ப்ரோ, ஆப்போசிட்டில் போயிருக்கா, நீ எப்படி ப்ரோ ஏன்னுனா என் பயா செல்லு. அப்போ நான் இதை எக்ஸாக தான் எடுக்கணும். எக்ஸு சாரி, இதை நான் ஏவாக தான் எடுக்கணும், எக்ஸாக எடுக்க மாட்டேன். அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். புரிஞ்சுதா? இப்ப இது ஒரே ட்ரேடு தான், ஜஸ்ட் ஒரு ட்ரேடு.
எடுத்து விட்டேன்னா அவன் பாட்டு போய்கிட்டு இருக்கும். அவ்வளோதான் டிபிட். நான் போயிட்டு டே ட்ரேட் பண்ணணும், ஐயோ லண்டனுக்கு செட்டப் வரலையா, ஐயோ நியூயார்க்கு வரணும், நியூஸ் ட்ரேட் பண்ணணும், பிரச்சனையே கிடையாது. மொத்த மூவியும் இந்த ஒரு ட்ரேட் எனக்கு பிடிச்சி கொடுத்துரும். புரிஞ்சுதா? புரிஞ்சது. இந்த 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 ட்ரே இந்த இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உனக்கு புரியுதா? சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், அந்த மாடல் தான் இது. புரிஞ்சுதா? யார் வீட்ல டிவி சவுண்ட்? ப்ரோ யார் வீட்ல டிவி சவுண்ட் வருது ப்ரோ? ஓகே, இப்போ இவ்வளவுதான் இந்த மாடல். இப்போ இதுக்கு கீ இன்கிரீடியன்ட்ஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகுது புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போக எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆகும். ப்ரோ யார் வீட்லயும் டிவி சவுண்டா பக்கத்துல யாரோ பேசுறது கேட்டுட்டு இருக்கு ப்ரோ. யாரு? அம்ரித் குமார். அம்ரித். இப்போ இந்த மாடலுக்கு கீ இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. இதுல ஒன்னு இல்லைன்னா கூட நீ ட்ரேட் எடுக்கக்கூடாது, அதையும் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வீக்லி டால், ரெண்டாவது POI either FEG or order block, மூணாவது SMT, நாலாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நீ சூஸ் பண்ண வீக்லி டாலோட மேட்ச் ஆகும். ஆல்மோஸ்ட் 90% அதுக்கான ப்ராப்பரா உனக்கு அந்த ட்ரேட் ஒர்க் ஆகும்ன்றது கான்ஃபிடன்ஸ் இவன் தான். இதுல நீ வீக்லி டாலர் கூட தப்பா சூஸ் பண்ணிக்கோ. இல்ல ப்ரோ எனக்கு இவ்வளவு தூரம்லாம் ஹோல்ட் பண்ண முடியாது, எனக்கு பயம் வரும். இதுல மெயினான மேட்ரு, இதை நீ பிராக்டிஸ் பண்ண 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 பண்ணதான் இந்த ட்ரேடை நீ ஹோல்ட் பண்ணுவ. இல்லைன்னா நீ இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுவ இந்த லோலியே. நீ ஸ்ட்ராங்கா கான்ஃபிடென்ட்டா இருந்தா மட்டும்தான் இவ்வளவு தூரம் உன்னால ஹோல்டு பண்ண முடியும், இல்லைன்னா நீ க்ளோஸ் பண்ணிடுவ. அதையும் நான் மறுபடியும் சொல்லிட்டேன் ப்ரோ. நம்ம வீக்லி டால் சிஆர்டி வச்சு கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா ப்ரோ? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ப்ரோ, அது உன்னோட சாய்ஸ் தான் ப்ரோ. உனக்கு ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்குன்றது தெரிஞ்சாகணும். ஆர்டர் ஃப்ளோ செல்லிங்ல இருக்கா, அப்ப இது ஒர்க் ஆகும். ஆர்டர் ஃப்ளோ பையிங்ல இருக்கா, அப்ப இது ஒர்க் ஆகாது. அதனால தான் நான் சொல்றேன், பேட்டர்னா ட்ரேட் பண்ணாதீங்க, லாஜிக்கா பண்ணுங்க. பிரைஸ் ஏன் அங்க போகணும்? உனக்கு ஒரு மூவ் நடக்கிறது புரியலன்னா ஏன் நடக்குதுன்றத நைட் உட்காந்து சார்ட்ல கொஸ்டின் பண்ணு. சார்ட்டு கிட்ட கேளு, சார்ட் உனக்கு பதில் சொல்லும். இப்ப எதனால சடனா இப்ப இங்க இருந்து இவ்வளவு பெரிய ஃபால் வந்துச்சு, ஏன் இந்த ஃபால் இப்படி வரணும், எங்கிருந்து இவன் உழுவுறான் அப்படின்றத கொஸ்டின் பண்ணா உனக்கு அதுக்கான ஆன்சர் அதுவே கிடைக்கும். நீ ஓகே போப்பா இங்க இவ்வளவு பெரிய மூவ் வந்துச்சு, ஓகே இந்த இடத்துல இருந்து ஊந்திருப்பான் அப்படின்னு நீயே லிமிட்டேஷன் பண்ணாதன்ற. நானு ஒன்னே நீ லிமிட் பண்ணிக்காத. பேட்டர்னா ஓகே இந்த ஆர்டர் பிளாக் தொட்டு கீழே வந்துட்டான், ஆர்டர் பிளாக்னால பிரைஸ் உழல. முதல்ல எதுக்கு பிரைஸ் எங்கேயிருந்து அங்க போச்சு? பிரைஸுக்கு வேலை வெட்டி இல்லையா? நான் இங்க சும்மா இவ்வளவு தூரம் போயிட்டு மறுபடியும் இங்கிருந்து கீழே உள்ள இந்த ஹையை தூக்காம, ஏன் அந்த ஹையை தூக்காம விட்டு வரான் கொஸ்டின் பண்ணு. நீ ஒன்னொன்னுத்தையா உன்னோட ஆக்ஷன் நீயே சார்ட்ல கொஸ்டின் பண்ண 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 சார்ட்டே உனக்கு ஆன்சர் கொடுக்கும். இதுல மெயினான இம்பார்ட்டன்ட் திங், இதை நான் ஃபாலோ பண்றதுனால நான் அன்வான்ட் ட்ரேட்ஸ் வந்து தப்பிப்பேன். இந்த மூணாவதா இருக்க பேர் ஒரு பாயிண்ட், இது எல்லாமே கரெக்டா இருக்கு ப்ரோ, எஸ்எம்டி மட்டும் இல்ல ப்ரோ.
நோ ட்ரேட். எஸ்எம்டினா ட்ரேடே எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ட்ரேடு சக்ஸஸ் ஆகும், 2 ட்ரேடு சக்ஸஸ் ஆகும். 3வது ட்ரேடு எஸ்எம்டி இல்லாமல் எடுத்தேன்னு வைங்க, ஒன்றுமே நடக்காது. இப்படி இறக்குவான், பெருசாக டிஸ்பிளேஸ் ஆகும், இன்னொரு லெக்கு தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கும். அப்போ நீ தான் எஸ்எம்டியா மாறுவ. நீ கேட்குற எல்லாமே வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டான், ஓகே நம்ம இந்த எஃப்இஜியில் செல்லு போகலாம், பிரேக்கரில் செல்லு போகலாம் போடுவேன், லிமிட் டேக் ஆகும், இன்னொரு அடி அடிச்சுட்டு அப்புறம் கீழே இருக்கும். எஸ்எம்டி இல்லைன்னா இந்த ட்ரேட் எடுக்கக்கூடாது. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட், இம்பார்ட்டண்டான பாயிண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். இங்கே ஆச்சு பாரு டிஸ்பிளேஸ், இது கொஞ்சம் லேக் ஆச்சு, பட் திஸ் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த லிக்விட் எத்தனை அடுத்த நிமிஷம் டிஸ்பிளேஸ் ஆகணும் ப்ரைஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா ட்ரேட் எடுக்காது. வெயிட் பண்ணி 2வது ஒரு லெக் வரும். நான் சொன்னேன்ல, இனிஷியல் டாப் ஆஃப் த மூவ் விட்டனா வெயிட் பண்ணு, பிரச்சனையே கிடையாது. ஒரு லெக் வச்சு இன்னொரு லெக் அடிப்பான் டர்ட்டில் சூப்பு, அதை பிடிச்சி கீழே போ. புரியுதா? இவ்வளவுதான் ப்ரோ இந்த கீ திங்ஸ். சொல்லு ப்ரோ. ப்ரோ இந்த மாதிரி டைம் அலைன்மென்ட்னு ஒன்னு தனியா கிளாஸ் சொல்லி கொடுத்தீங்கல்ல, 4 hours 15 minutes டெய்லினா வரேன் அடுத்து இப்ப அங்கதான் வரேன். இப்ப இதெல்லாம் கீ திங்ஸ். இப்ப இந்த மாடல் எப்படி ப்ரோ எஃபெக்டிவா நாங்க யூஸ் பண்றது அப்படின்னா, வீக்லி டாலுக்கு H4 और डेली FEG से यूज பண்ணுங்க. சாரி डेली FEG और ऑर्डर ब्लॉक. डेली डॉलருக்கு H4 FEG और H4 ऑर्डर ब्लॉक. H4 ब्रो यार तो माइक एकोडी இந்த 2 டைம் ஃப்ரேம் தான் ப்ரோ. இப்ப ப்ரோ யார்தே எக்கோ அடிக்குது ப்ரோ, மைக் மட்டும் ஆஃப் ப்ரோ. இப்ப டெய்லி டால்ல 4 hour எஃப்இஜி இல்லனா 1 hour எஃப்இஜி பார்க்கலாமா? 1 hour போக கூடாது, அதுதான் மேட்டர். இந்த மாடலே நீ டே ட்ரேட் பண்ற மாடல் கிடையாது. அப்ப டெய்லி டாலர் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ப்ரோ இதை நீ ஸ்விங்குன்னு உன்னால சொல்ல முடியாது, பட் ஆனால் நீ ட்ரேடை ஒரு நாள் ஹோல்டு பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இதை ஃபோரெக்ஸ் ஃபேக்டரி யூஸ் பண்ணணுன்றேன். என்னைக்கு நியூஸ் வருதோ, இப்போ இந்த நாளில் பார்த்தோன்னா இந்த வாரம் புதன்கிழமை நியூஸ் வந்தது, அப்போ நான் என்ன பண்ணணும், செவ்வாய்க்கிழமையே பொசிஷன் ஆயிடணும். அவன் தான் மேனிப்புலேஷன், நியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இது எதுக்காக நான் இந்த மாடலை எனக்குன்னு நான் கண்டுபிடிச்சு ஃப்ரேம் பண்ணனா, நியூஸ் டைம்ல சில சமயம் ஸ்லிப்பேஜ் ஆகும். அந்த ஸ்லிப்பேஜ்ல நான் மாட்டாம இருக்கிறதுக்கு நான் முன்னாடி நாளே என்டர் ஆயிடுவேன் பிரைஸ்ல. அப்ப நான் நியூஸ் டைம்ல போயிட்டு ஐயோ நியூஸை பிடிக்கணுமே நான் வருத்தப்பட தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு ட்ரேட் ஓடிட்டு இருக்கு, கரெக்டா டெலிவரி ஆயிடும். இன்கேஸ் நான் நினச்ச டைரக்ஷன்ல நியூஸ் போல, நியூஸ் எனக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா கூட எனக்கு ஸ்லிப்பேஜ் ஆகாது, ஏன்னா நான் என்ட்ரி எடுத்த இடம் இங்கே இருக்குது, நியூஸ் வரும்போது ப்ரைஸ் இங்கே இருக்குது. அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் போச்சுன்னா எனக்கு நான் வச்ச ரிஸ்கில் தான் ட்ரேடு க்ளோஸ் ஆகும், எக்ஸ்ட்ரா ரிஸ்கில் க்ளோஸ் ஆகாது. புரிஞ்சுதா? இதை டே ட்ரேட் பண்ணுறதுக்கும் நான் சொல்கிறேன், டே ட்ரேட் பண்ணுறதுக்கும் இதுக்கான மாடல் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வீக்லியோட லாஜிக் தான் இது. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சது ப்ரோ. வீக்லியோட டிரா ஆன் லிக்விடிட்டியை கண்டுபிடிச்சிட்டனா உனக்கு என்ட்ரிஸ் எதுல நீ போய் தேட ஆரம்பிக்கணும். என்ட்ரிஸ் இன் த சென்ஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒன்று டெய்லியோட எஃப்இஜி இருக்கணும், இல்லை டெய்லியோட ஆர்டர் பிளாக் இருக்கணும். ஏன் நான் இந்த டெய்லி எஃப்இஜி டெய்லி ஆர்டர் பிளாக்னா, நீ பிடிக்க போகிறது ஸ்விங்கோட ஹை, ஐ மீன் ஸ்டார்ட் ஆஃப் த மூவ் பிடிப்ப.
அப்ப நான் சொன்ன இந்த 3 கேண்டல் மாடல் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா தான் இருக்கணும். போயிட்டு கண்ட மெனிக்கு பட்டன் அழுத்தக்கூடாது. அந்த மாடலை ஃபார்ம் ஆக விடு. ஸ்விங் ஹை, ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஸ்விங் ஹை கிடைச்சதா? ஆமா ப்ரோ. அப்ப நீ ட்ரேட் எடு. இதுதான் அந்த 3 கேண்டல் மாடல். மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே. இந்த டியூஸ்டேன்ற இடம் தான் போயிட்டு ஏதாவது ஒரு கீ லெவலில் ஹிட் பண்ணும். அந்த கீ லெவல் தான் இது. டெய்லி எஃப்இஜி ஆர் ஓபி. என்ட்ரிக்கு இது கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன். பிளைண்டாக எத்தனை போயிட்டு தூக்கின்னு போய் டெய்லி எஃப்இஜி நீங்கள் சொல்லிட்டீங்களா ப்ரோ, நான் போய் என்ட்ரி போடுறேன். அடிதான் அவ்வளோ கீ லெவல். இப்போ அடுத்தது டே ட்ரேடுக்கு எப்படி ப்ரோ அப்படின்னா, இப்போ இந்த மூவை நீ மிஸ் பண்ணிட்ட. ஓகேவா? இப்போ இந்த மூவ் நீ மிஸ் பண்ணிட்ட. ரீப்ளே டூல் எங்க? இந்த மூவை நீ மிஸ் பண்ணிட்டப்பா. இந்த ஸ்டார்ட் ஆஃப் த மூவ் நீ மிஸ் பண்ணிட்ட. இப்போ நான் எப்படி ப்ரோ என்ட்ரி எடுக்கிறது? H4 வா. H4ல எஃப்இஜி தெரியுதா? ஆமா ப்ரோ. H4 எஃப்இஜி ஆர் H4 ஓபி. இங்கே எனக்கு H4 ஓபி தெரில. நான் ஓபி யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ. ஸோ உங்களுக்கு ஓபி பற்றி தெரியும். நீங்கள் ஓபி பற்றி கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஓபி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஓபி யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்இஜிஸ் மட்டும்தான். ஸோ நான் உங்களுக்கு புரியணுமே, உங்களுக்கும் இது தெரியும். ஏன்னா இந்த வாரம் எனக்கு எஃப்இஜி கிடையாது. அதனால தான் நான் யூரோட ட்ரேட் எடுக்கல. எஃப்இஜி இருந்திருந்தால் நான் ட்ரேட் எடுத்திருப்பேன். ஏன்னா என் மாடலே எஃப்இஜி வச்சு தான். ஸோ எனக்கு எஃப்இஜி கிடையாது. ஸோ நான் ட்ரேட் எடுக்கல. நோ ப்ராப்ளம். எனக்கு இந்த ஒரு வாரம் விட்டதுனால எனக்கு இப்போ குடிமொழிக்கு போகிறது கிடையாது. நான் ட்ரேட் எடுக்கல. பட் உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் ஒர்க் ஆனது ஆர்டர் பிளாக். ஸோ நான் எனக்கு நோ ப்ராப்ளம். இப்போ நான் வரேன். இப்போ இண்டிகேட்டரை நான் ஆன் பண்ணுவேன். எந்த இண்டிகேட்டரு? என்னோட செஷன் இண்டிகேட்டர். ஏஷியா, லண்டன், நியூயார்க், லண்டன் க்ளோஸ். இப்போ இங்கே பார்த்தனா இங்கே ஃபுல்லாக ப்ரைஸ் ஒரு மாதிரி குட்டி 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 குட்டியாக அக்யூமுலேட் பண்ணி வச்சுருக்கானா? ஆமா ப்ரோ. அப்போ நான் அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. லைக் இந்த இடம் ஓப்பன் ஆயிடுச்சு. வெட்னஸ்டே கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு இங்கே. அப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்? எனக்கு இப்போ இந்த 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 டிஸ்பிளேஸ்லேயே நான் கண்டுபிடிச்சிட்டா மார்க்கெட் கீழே போக போகிறோம். ஓகே, என்னால் இங்கே மூவ் பிடிக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இங்கே வந்து கன்ஃபர்மேஷனுக்குலாம் வெயிட் பண்ண மாட்டேன். எனக்கு ஒன்ஸ் இந்த டிஸ்பிளேஸ் ஆகி எனக்கு இந்த டால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மார்க்கெட் இங்கே போகிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக இந்த H4 எஃப்இஜியில் என்ட்ரியை போட்டு ஸ்டாப் லாஸை இந்த ஹையில் தான் வைக்கணும். இந்த மாடலுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். நீ இந்த மாடலை ட்ரேட் பண்ண போகிறேன்னா தயவு செஞ்சு உன் ஸ்டாப் லாஸை ஸ்விங் ஹையில் வெய். அப்போ தான் மாட்டாமல் இருப்பேன். இந்த இடத்துல வைக்கிற போதும். எனக்கு 2 hour வருது இதுவே. எனக்கு அது போதும். இதே மாதிரி செட்டப்ஸில் நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன்னா நான் ரிஸ்க் ஹெவியாக ஆக்குவேன். இந்த இடத்துல 1% வைக்க மாட்டேன். 2%, 2% நான் வச்சு அடிப்பேன். அப்போ நான் இந்த இடத்துல 2.5% வைக்கிறேன்னா எனக்கு 1:2னா எவ்வளோ? 5 RR. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு நீயும் போயிட்டு ரிஸ்க் ஹெவியாக வச்சுன்னா எனக்கு தெரியாது. நான் இந்த மாடலை ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கான வின் ரேட் எனக்கு தெரியும். எப்போ நான் அக்ரெசிவாக போகணும், எப்போ நான் பொறுமையாக கன்சர்வேட்டிவாக போகணுன்றது எனக்கு தெரியும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கை ப்ளே பண்ணுவேன். அதை பார்த்துட்டு நீயும் போயிட்டு நான் ஓகே மகேஷ் பிராணிக்கு சொன்னார் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கான், டிஸ்பிளேஸ் ஆயிருக்கான், எஃப்இஜி இருக்குது, நான் 3% ரிஸ்க் வைக்கிறேன், ஒரே ட்ரேடில் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஐயோ ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன ப்ரோ ஃபெயில் ஆயிடுச்சு? நான் 3% வச்சேன். நானும் அவனை வைக்க சொன்ன 3%. இது ஏன் மாடல். இது எப்போ ஒர்க் ஆகும் எப்போ ஒர்க் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். நான் டாலில் ஸ்ட்ராங்காக இருப்பேன். அதனால எனக்கு இந்த ட்ரேட் ஒர்க் ஆகும் தெரியும். ஏன்னா ப்ரைஸுக்கு மறுபடியும் மேலே போய் இந்த ஹையை தொடரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. மிஞ்சி போனால் இவன் தொட மாட்டான். மேபி யூரோ தொடலாம். ஏன்னா யூரோ என்ன பண்ணி வச்சிருக்கான்? ஈக்குவல் மாதிரி வச்சிருக்கான். அப்போ இவன் இன்கேஸ் நான் என் ட்ரேட் ஃபெயில் ஆகிறதுக்கு நான் முன்னாடியே பிளான் யோசிச்சிருவேன். இன்கேஸ் என் ட்ரேட் ஃபெயில் ஆக போதுன்னா எப்படி ஃபெயில் ஆகும்னு யோசிச்சிருவேன். யூரோ ஈக்குவலை வச்சிருக்கிறான். அப்போ வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவா என்ன ஆகும்? வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இவன் போயிட்டு எங்கடா அது இவன் போயிட்டு என்ன பண்ணலாம்? இப்படி மேலே போய் இன்னொரு ஹை இப்படி கட் அடிச்சுட்டு இப்படி கீழே வரலாம். அப்போ இங்கே என்ன வந்துடும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக? யூரோ இந்த ஹையை தூக்கியிருப்பான்.
ஹீரோ அந்த ஹை தூக்கியிருப்பான். ஜிபிபி இங்க எனக்கு 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 இங்க என்ன கொடுப்பான்? எஸ்எம்டி எஸ்எம்டி கொடுத்துருவோம். ஸோ எனக்கு நோ ப்ராப்ளம். வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இதுதான் நடக்கும், வேற நடக்காது. அப்போ நான் தாராளமாக இங்கே லிமிட்டை போடுவேன். இதே லிமிட்டை நீங்கள் போட்டு எஸ்எல் தூக்கின்னு போயிட்டு இங்கே வச்சனா அடி வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 85% நீ அடி வாங்குவேன் இந்த இடத்துல வச்சனா எஸ்எல். எவன் லிக்விடிட்டியை தூக்குறானோ அந்த ஸ்விங்கில் தான் எஸ்எம்டி எஸ்எல் வைக்கணும். இந்த லெக்கு தான்ப்பா தூக்கியிருக்கான், அப்போ இவன் தான் ப்ரொடெக்டட். இதுக்கு பேர் தான் ப்ரொடெக்டட் ஹை, ப்ரொடெக்டட் லோன் வாங்கும். ட்விட்டரில் பார்க்குற மாதிரி இல்லை ப்ரோ, ட்விட்டர் டேட்டஸ்லாம் வைக்கிறானுங்க, நீங்கள் என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய எஸ்எல்லாம் வைக்க சொல்கிறீங்க அப்படின்னா, அது என்னோட ப்ரிஃபரன்ஸ். எனக்கு பரவாயில்ல இந்த இடத்துல. இப்போ நான் இங்கே எஸ்எல் தூக்கின்னு போய் இங்கே தம்மு தூண்டு நான் வச்சு எனக்கு 8 RR பிடிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஒரு நாள் 8 RR பிடிச்சிட்டு அடுத்து வர 8 ட்ரேட் நான் லூஸ் பண்ணேன்னா எனக்கு ஒன்றுமே ப்ராஃபிட்டபிளாகவே இருக்க மாட்டேன். அதுக்கு நான் மூடிட்டு எஸ்எல் இங்கே வச்சாலே எனக்கு 2 RR வருது, எனக்கு அது போதும். இதுவே இது என்னோட A++ஆ என்னோட எல்லா கிரைட்டீரியாவும் மெட்டா இருந்ததுன்னா நான் ரிஸ்க்கை ஹெவியாக ஆக்குவேன். இந்த இடத்துல நார்மலாக 1% எடுத்து போதும், நான் இங்கே 3%, 2%, 5% கூட வைப்பேன் நான். அன்னைக்கு நான் ஆக்சுவலாக போட்ட பிளான் இதுதான். ஆனால் ஏன் கெட்ட நேரம் அன்னைக்கு மார்க்கெட் இந்த எஃப்இஜிக்கு வரலை. ஸோ நோ ட்ரேட். எனக்கு இந்த ஃபுல் மூவை மிஸ் பண்ண. இதுதான் டே ட்ரேட் பண்ணுற மாடல். புரியுதா? இதுதான் டே ட்ரேட் பண்ணுற மாடல். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பிளைண்டாலாம் என்ட்ரி பண்ணணும். இங்கே போயிட்டு இப்படி என்ட்ரி போட்டு ஓகே இந்த இடத்துல இப்படி போகிறாங்க எதுக்கு போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் ஏன் இப்படி பண்ணுவேன்னா, எனக்கு ஸ்லீப் சைக்கிள் கொஞ்ச நாளாக சரியில்லை. நான் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வராது. நான் லேட்டாக தான் தூங்குறேன். இப்போலாம் ஒரு 5 மணி, 4:30, 3:30, 6, காலைல 6 மணி அப்படி தான் தூங்குறேன். ஸோ அதனால எனக்கு இந்த மூவ் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் லிமிட்டை போட்டு போய் படுத்துருவேன். தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த மாடலை ரொம்ப நாள் நீ இதில் மாடலை பேக் டெஸ்ட் பண்ணி நீ இந்த மாடலுக்கு மேலே கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீ லிமிட்ன்றதே ஒன்று போடுவேன். இல்லைனா உனக்கு போட முடியாது, பயம் வரும். இப்போ நான் சொன்னதுனால ஆர்வக்கூடாரில் போய் போட்டு அடிக்கடி வாங்கிறாது. அதுக்காக நான் மெயினாக டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். நீ இதுக்குள்ளே போயிட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் உன்னோட மாடல் வந்ததுன்னா நீ என்ட்ரி எடுத்துக்கோ. எஃப்இஜியோ பிரேக்கரோ ஏதோ ஒன்று, அதில் டைமை கம்பைன் பண்ணி நீ எடுத்துக்கோ. லண்டனா நியூயார்க்கான்றது அது ஓன் சாய்ஸ். பட் உனக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் நான் கொடுக்குறேன். புரியுதா? டே ட்ரேடுக்கான மாடலு, வீக்குக்கான மாடல் புரிஞ்சுதா? சிம்பிள் மாடல், ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ண வேணாம் இந்த மாடல். புரிஞ்சுதா? புரிஞ்சுது ப்ரோ. ஆனால் இந்த மாடலுக்கு எஸ்எம்டி இல்லைன்னா ட்ரேடு எடுக்கக்கூடாது. அந்த எஸ்எம்டின்றது கீ பாயிண்ட். அதே மாதிரி ப்ரைஸை துரத்தாத. இதுதான் நான் சொன்ன மூவ். ஒன்ஸ் ஒரு ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, டாப் ஆஃப் த மூவ் விட்டுட்டேன் ப்ரோ. எப்படி ப்ரோ நான் இதுக்கு மேலே என்ட்ரு ஆகுது? டிஸ்பிளேஸ் ஆகிட்டானே ப்ரோ, மூவ் போயிடுமே ப்ரோ, நான் எங்கே போய் எடுக்கிறது? வெயிட் பண்ணு. ஒரு புது ரேஞ்சை மார்க்கெட் ப்ளே பண்ணுவோம். ஒரு குட்டியோண்டு ரேஞ்ச் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம். அந்த ரேஞ்சில் நடக்கிற டர்ட்டில் சூப்பர் பிடிச்சோன்னா அதுவுமே டாப் ஆஃப் த மூவ் தான். இதுவுமே டாப் ஆஃப் த மூவ் தான். ஏன்னா மார்க்கெட் எப்படி ஆப்ரேட் ஆகும்னா, அக்யூமுலேஷன், எக்ஸ்பேன்ஷன், மறுபடியும் அக்யூமுலேஷன், மறுபடியும் எக்ஸ்பேன்ஷன். அன்லெஸ் அன்டில் ட்ரா ஆன் லிக்விடிட்டியை தோற்ற வரைக்கும் இப்படி தான் மார்க்கெட் ரன் ஆகும். இப்போ இந்த இடத்துல இங்கே தான் ட்ரா ஆன் லிக்விடிட்டி இருக்குது. அக்யூமுலேஷன், சாரி எக்ஸ்பேன்ஷன், அக்யூமுலேஷன், எக்ஸ்பேன்ஷன். இங்கே பார்த்தது அப்படியே இருக்கா? அப்போ உன் வேலை என்னன்னா, இங்கே இருக்கிற லோவில் இங்கே நடக்கிற ஒரு டர்ட்டில் சூப்பர் பிடிச்சுன்னா இதுவுமே லோ தான், பாட்டம் ஆஃப் த மூவ் தான். புரியுதா? புரியுது ப்ரோ. இவ்வளோதான் இந்த மாடலு. சிம்பிளாக வெறும் எஃப்இஜியை வச்சு ரன் ஆகிற மாடல் இது. நீ ட்ரேட் பண்ண போகிறதெல்லாம் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், அவ்வளோதான். அதில் உனக்கு தேவையானது 3 விஷயம். இதை நீ டே ட்ரேட் பண்ண போகிறனா உன்னோட டெய்லி பயாஸ் வேணும். ஏன் ப்ரோ?
சொல்லு ப்ரோ. அந்த எஃபிஜில என்னோட என்ட்ரி மாலை வச்சு என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த எஃபிஜிக்குள்ள பிரைஸ் எப்போ வருதோ அப்போ நீ உனக்கு இன்னும் அதுக்கான ப்ராப்பர் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணு. இப்போ உனக்கு வந்து ப்ராப்பராக ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும்னா இந்த வாரம் கோல்டு சார்ட் எடுத்துக்கோ. கோல்டு சூப்பராக இருக்கும். இந்த வாரம் கோல்டில் நான் என்ட்ரி மிஸ் ஆச்சு. எனக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக வந்ததுனால கோல்டு இந்த வாரம் நான் எடுக்கல. வெயிட் பண்ணி காட்டுறேன். கோல்டு இந்த வாரத்தோட ப்ரைஸ் செக்ஷன் எடுத்துக்கோ. எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். கோல்டு இந்த வாரம் மண்டே எங்கே? இதுதான் மண்டே கேண்டில். இந்த கேண்டில் வரைக்கும் நோட்டீஸ் பண்ணிப்பார். சாரி, இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். இந்த வாரம் எங்கள் வீக்லி கேண்டில் இப்போ இது வரைக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன் கோல்டு. ஓகேவா? இப்போ நான் இந்த வாரம் வரேன். கோல்டுக்கு மட்டும், மற்ற பேர் நான் கன்சிடரே பண்ணல. கோல்டுக்கு மட்டும் நான் இந்த வாரம் புல்லிஷாக இருந்தேன். மற்ற பேர் பேரிஷ், கோல்டுக்கு மட்டும் புல்லிஷ். அதுக்கான ரீசன் கோல்டோட ஆர்டர் ஃப்ளோ. ஓகே, இப்போ நான் கோல்டுக்கான டார்கெட் முன்னாடியே செட் பண்ணிடணும். இப்போ இங்கே தான் மேட்ரு. நான் எப்போவுமே சார்ட்டுக்கு வந்தோடனே அந்தந்த வாரத்துக்கான ட்ரா அண்ட் லிக்விடிட்டிஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இங்கே மேலே இந்த ஹை அடிச்சிட்டா அப்போ எனக்கு இனிஷியல் டார்கெட் இவன் தான். ஃபைனல் ரெண்டாவது டார்கெட் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ஹை பார்த்தேன். இவன் அடுத்த டார்கெட்டு. அதுக்கு அடுத்தது வேற இவனா இவனும் ஒருத்தனை பார்த்தனே. இவன் தான், சாரி. 6 AM கேண்டல் இவன் தான். இந்த 3 தான் என்னோட ட்ரா அண்ட் லிக்விடிட்டிஸ் இந்த வாரம் கோல்டுக்கு. இப்போ எனக்கு என்ன தேவை? வீக்லி டாலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வீக்லி டாலுக்கு என்ன ப்ரோ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுப்பேன்? டெய்லி எஃப்ஐஜி ப்ரோ. டெய்லி திருப்புறேன். சூப்பராக ஒரு எஃப்ஐஜி உட்காந்துருக்கா? ஆமாம் ப்ரோ. ப்ரோ என்ன டவுட் ப்ரோ, இந்த இடத்துல நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ல இருக்கான்னு பார்க்கணுமா ப்ரோ அந்த எஃப்ஐஜி? ஆமாம், அது மஸ்ட். சாரி, அதையும் சொல்ல மறந்துட்டேன். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ல இருக்கான்றதை செக் பண்ணணும் ப்ரோ. அது எப்படி ப்ரோ நம்ம கெஸ் பண்றது? சில டைம் ப்ரீமியம்லேயே போயிடும், சில டைம் டிஸ்கவுண்ட் வந்துட்டு போவோம். அது அந்த இடத்துல நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கிறது? உன்னோட ரூல்ஸ். இப்போ ஏன் ரூல்ஸ்னா, நான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்னா ப்ரீமியம் வந்தால் தான் செல் பண்ணுவேன், டிஸ்கவுண்ட் வந்தால் தான் பை பண்ணுவேன். டிஸ்கவுண்ட்லேயே செல் ஆனால் நான் அந்த செல் எடுக்க மாட்டேன். ஓகே ப்ரோ. ஏன்னா அது ஏன்னு சொல்லிடுறேன். 2 நாள் டிஸ்கவுண்ட்ல செல் எடுப்பேன், ஒர்க் ஆயிருக்கும். 3ஆவது நாள் ஒன்னு அறியாமையே சப்கான்ஷியஸா நீ ரிஸ்கை ஏத்துவ. அது உனக்கு தெரியாது. உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிடும். ஓகே, அப்போ டிஸ்கவுண்ட்ல வந்தாலும் நம்ம எடுக்கலாம் ஜாலியா அப்படின்னு நினச்சி நீ என்ன பண்ணுவ? 3ஆவது நாள் டிஸ்கவுண்ட்ல போயிட்டு செல் அடிப்பேன், நல்லா போவோம். திடீர்னு என்ன பண்ணுவேன்? அந்த 3ஆவது ட்ரேட்ல ஒன்னு அறியாமையே சப்கான்ஷியஸா ரிஸ்கை லைட்டா ஏத்துவேன். அது ஈவன் 0.15% கூட நீ அதிகமா வைப்ப. அந்த ட்ரேடு ஃபெயில் ஆயிடும். அப்போ உனக்கு தோணும், ஐயோ மூடிட்டு ஒழுங்கா உட்காந்துருக்கலாமே. அந்த இடத்துல உனக்கு அது கூட ரெகக்னேஷன் வராது. நீ என்ன பண்ணுவ? உன் பயசே மொத்தமா மாத்திடுவ. ஏன்னா இப்ப மார்க்கெட்டு இப்ப இப்படி இருக்கானு, லைக் இந்த சென்ஸ் இப்படி ஒரு டிஸ்பிளேஸ் ஆகுறான். இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கு, இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. இந்த எஃப்இஜில நீ செல் போடுற, மார்க்கெட் நல்லா போகும். திடீர்னு இப்படி ஏத்துவான். அப்ப என்ன பண்ணுவ? நீ செல் அடிக்க மாட்ட, பை பாப்ப. இங்க இருந்து பை ஆகும்னு, அந்த பை ஆகாது, மறுபடியும் செல் ஆகும். அப்போ உனக்கு இங்க நீ இங்க அடிச்ச செல்லும் எஸ்எல் ஆகும். மறுபடியும் இங்க போனே பை மாத்தி இங்க ஒரு பை அடிப்ப, அதுவும் உனக்கு ஃபெயில் ஆகும். எதுக்கு எனக்கு இவ்வளோ டார்ச்சர்? ஏன் ப்ரீமியம் வந்தா நான் செல் வச்சுக்கிறேன், டிஸ்கவுண்ட் வந்தா பை வச்சுக்கிறேன். அப்படி வரலையா, எனக்கு அந்த ட்ரேடே தேவையில்லை, நான் அடுத்த நாள் வந்து ட்ரேட் பண்ணிப்பேன், அவ்வளோதான். இதுதான் என்னோட ரூல்ஸ். அப்போ இதுதான் என்னோட ரூல்ஸ். என்னோட ஸ்டாட்டிஸ்டிக் இதுதான் சொல்லுது. இல்லடா, உனக்கு அந்த எஃப்இஜி வந்தாதான் உனக்கு அந்த ட்ரேடு, ப்ரீமியம்ல இருக்க எஃப்இஜி வந்தாதான்டா உனக்கு ட்ரேடு. அதுதான் என் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுதா, அதை தான் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதை பிரேக் பண்ணா அதுக்கான பின் விளைவுகள் மார்க்கெட் எனக்கு கொடுக்கும். இப்போ கோல்டுக்கு இந்த எஃப்இஜி வரைஞ்சி வச்சிட்டேன். ஓகே, எஃப்இஜி கிடச்சிருச்சு ப்ரோ. இப்போ நீங்கள் சொன்ன முதல் 2 பாயிண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு ப்ரோ. வீக்லிக்கான டார்கெட்டு செட் பண்ணிட்டேன், டெய்லிக்கான பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து நான் எங்கே போனோம்? 4 hour போய் பார்ப்பேன் மார்க்கெட் என்ன நிலமையில இருக்கு. இப்போ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அடிப்பேன்.
கரெக்டா என்னோட டெய்லி எஃபிஜி அதோட மேட்ச் ஆகுதா டிஸ்கவுண்டோட? ஆமா ப்ரோ. அப்ப இது தூக்கிடுவேன். ஆமா இதுக்கு மேல எனக்கு தேவையில்ல. இப்ப என் கண்ணுக்கு தெரியிற லிக்விடிட்டிஸ் எல்லாம் மார்க் பண்ணும். லண்டன்லோ ஏசியாலோ ஈக்குவல் இருக்கா? ஆமா ப்ரோ. இப்ப என் சார்ட்ல இருந்து இந்த டெய்லி எஃபிஜியை தூக்கிடுவேன். இந்த லோவை எப்ப தூக்குறானோ அப்ப நான் பை போய்க்கிறேன். அது வரைக்கும் நான் பை பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்? அவன் சிம்பிளா வந்து எஃபிஜி தொட்டா நான் பை போறேன், அது பேட்டர்ன். அந்த எஃபிஜில இருந்து பிரைஸ கலப்பறதுக்கான ரீசன் என்ன? அவன் ஏதாவது எனி ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டி தூக்கிருக்கானா? ஏதாவது ஒரு லிக்விடிட்டி தூக்கிருக்கானா மார்க்கெட்டு? மேல இருந்து இவ்வளவு தூரம் செல் ஆகுறான், என்ன லிக்விடிட்டி தூக்கிருக்கான்? இன்னும் தூக்கல. அப்ப டெய்லி எஃபிஜி இருக்குன்னா அது எனக்கு மேட்டர் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லா எஃபிஜிஸும் ஒர்க் ஆகாது, அதுதான் மேட்ரு. ஏன்னா எஃபிஜி போயிடுச்சு நான் செல் அடிக்கிறேன், எஃபிஜி போயிடுச்சு நான் பை அடிக்கிறேன், அது பேட்டர்ன். ரீசன் என்ன? பிரைஸ் எந்த லிக்விடிட்டி தூக்கிருக்கா? இது ஈக்குவல் லோ. அப்ப இங்கேருந்து மூவ் நடக்க சான்சஸ் ஹையா இருக்கு. அப்ப நான் ப்ளே பண்றேன் பொறுமையா. தூக்கிட்டானா? ஆமா ப்ரோ. இப்ப நான் உடனே தூக்கிட்டு போய் நான் பை அடிக்க கூடாது, தப்பு. ஏன்னா என் மாடல் எல்லாமே எனக்கு டர்ட்டில் சூப் அடிக்கணும், ஐ மீன் க்ளோசிங் இங்க இருக்கணும். இது என்னோட மாடல். இதை நான் உங்களுக்கு சொல்ல முடியாத சென்ஸ். ஏன்னா நீங்க உங்களுக்குன்னு ஒரு மாடல் கண்டுபிடிச்சு இப்ப நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப நான் இதை சொன்னோன்னே நீங்க இதுக்கு தாவிடக்கூடாது, அது தப்பு. என்னோட மாடல் ஒரு கேண்டில் லிக்விடிட்டி கீழே க்ளோஸ் ஆகணும், அடுத்த கேண்டில் அதை என்கல்ஃப் பண்ணணும். இதுதான் என்னோட மாடல். இப்படி இருந்தா மட்டும்தான் நான் ட்ரேடு. மற்றபடி என்னோட மாடல்ல 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு ப்ரோ, 10 பொருத்தத்துல 9 பொருத்தம் இருக்கு ப்ரோ, இந்த ஒரு பொருத்தம் மட்டும் இல்லைன்னா எனக்கு ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஏன்னா என்னோட வின் ரேட்டு எனக்கு அது இருந்தாதான் என்னோட வின் ரேட் இவ்வளவு வருதுன்னு சொல்லுது என்னோட ஸ்டாட்ஸ். அப்ப நான் அது வந்தா மட்டும்தான் நான் எடுப்பேன். எனக்கு ஃபோமோ தேவையில்லை. நடுவில் அது வந்துட்டு போகும். ஃபோமோ மாசத்துக்கு 1 நாள் 2 நாள் வந்துட்டு போகும். அதுக்குன்னு அதை நான் கம்மி பண்ணி வச்சிருக்கேன். மாசத்துக்கே எனக்கு 1 நாள் 2 நாள் தான் வருதுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அதை 1 நாள் 2 நாள் போய் அடி வாங்கிக்கிறேன். மாசம் ஃபுல்லா நான் அடி வாங்குறதுக்கு பயந்து ஐயோ மூவ் மிஸ் பண்றோம் தப்பா என்ட்ராய் அடி வாங்குறதுக்கு மாசத்துல 1 நாள் 2 நாள் சும்மா ஜாலிக்கு நான் போய் அடி வாங்கிட்டு வந்துடுவேன் மார்க்கெட்ல, அவ்வளவுதான். இப்ப ஏசியா வரான், ஏசியா ஓப்பன் ஆயிருக்கு, இந்த ஈக்குவல் லோவை தூக்குறான். ஓகே, என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு நான் பாக்குறேன். நோ ரியாக்ஷன், ஸ்டில் ரியாக்ஷன் வரல. இவ்வளவு பெரிய டிஸ்பிளேஸ் ஆயிட்டான். ஐயோ டிஸ்பிளேஸ் ஆயிட்டானே, நம்ம என்ட்ரு ஆகணுமே. என் மாடலே வரல, வெயிட் பண்றேன். இப்ப என் மாடல் வரும். ஏன் என் மாடல் வரலன்றனா இந்த இடத்துல நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிப்பாரு. மார்க்கெட்டு இங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்? இன்னொரு புது ஈக்குவல் லோ போட்டு வந்திருக்கான், தெரியுதா? இங்க இருக்க ஈக்குவல் லோ தூக்குறானா, மறுபடியும் இன்னொரு ஈக்குவல் லோ வச்சுட்டு வந்திருக்கான். ஏன் இந்த ஈக்குவல் லோ வச்சுட்டு வரான்? இப்ப என் மாடல்ல நான் என்ன சொன்னேன் உனக்கு, இன்னொன்னு மெயினான மேட்ரு எஸ்எம்டி இருக்கணும்னு சொன்னா. இப்ப நீ இந்த இடத்த அப்படியே சில்வர் கூட பாரு. சில்வரோட ஏசியாலோ எங்க இருக்கு? இங்க இருக்கு 20. வந்து தூக்குன டைமிங் என்ன? 0:30. அப்படியே செக் பண்றேன். 0:30 இங்க இருக்கு. லைக் எஸ்எம்டியே ஒன்னு ப்ராப்பரா இல்ல, தெரியுதா? கிளாஸ் முடிச்சாரா? எஸ்எம்டின்றது ஒன்னு ப்ராப்பராவே இங்க இல்ல, தெரியுதா? கோளாரா இருக்கு எஸ்எம்டி. உன்னால பார்க்க முடியுதா? ப்ரோ கிளியரா இல்ல அவ்வளவுக்கு. சில்வர் பார், எஸ்எம்டின்றது ஒன்னு ப்ராப்பரா லைக் ஸ்விங் டு ஸ்விங் இல்ல, அது உனக்கு தெரியுதா? இப்போ இங்க பார்த்தனா இது ஒரு ஸ்விங் லோ 20, இது ஒரு ஸ்விங் லோ 0:30. இப்போ இது வந்து ஒரு ஸ்விங், ப்ராப்பர் ஸ்விங். ஆனா இது அப்படியே கோல்டுல இருக்கான்னு கேட்டா கிடையாது. தெரியுதா? ஒரு மாதிரி கோளாரா இருக்கு ஸ்விங் பாயிண்ட்ஸ். அப்ப இந்த ட்ரேட் நான் எடுக்கக்கூடாது. அப்ப வெயிட் பண்றேன். இந்த மூவ் தெரியுதா? இவன் தான் என்னோட நான் எதிர்பார்த்த மூவ். இப்ப இங்க எஸ்எம்டி இருக்கானா?
இப்போ இங்கேருந்து 5 இப்போ இவன் வந்துட்டான். இப்போ எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து இருக்கு. அது என்னது? இங்க இருக்க 4R எஃப்இஜி தெரிதா? அப்ப எனக்கு இங்க நான் மார்க் பண்ணிருக்க எல்லா லிக்விட்டையும் தூக்கிட்டான். ஓகே, டெய்லியோட லோ வந்துட்டானா இப்பதான் டெய்லியோட ஸ்விங் கேண்டில் ஃபார்மேஷனை கவனி. நோட்டீஸ் பண்ணு 3 கேண்டில் மாடல். கேண்டில் 1 வெள்ளிக்கிழமை, கேண்டில் 2 திங்கக்கிழமை. அப்ப கேண்டில் 3 என்னது? எக்ஸ்பான்ஷன். நீ ட்ரேட் பண்ண போறது சிம்பிள் மாடல். எஃப்இஜி வரான், இன்டர்னல் ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷ். அப்ப மேனிபுலேஷன் செல் சைட் நடக்கணும், நடந்துச்சு. லோ ஆஃப் த வீக் செட் ஆயிருச்சு. இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். இப்போ அடுத்து எங்க போறான்? மேலே போறான். அப்ப இந்த இடத்துல உனக்கு என்ன வேணும்? 3 கேண்டில் மாடல் வேணும். ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில் கடை. இப்போ ஃபார்ம் ஆக செகண்ட் கேண்டில் இன்னும் முடியல, ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. நான் இங்கே தான் என்டர் ஆகணும். எப்போவுமே இந்த மாதிரி மாடல்ஸ்க்கு பெட்டர் நீ செகண்ட் கேண்டில் என்டர் ஆயிடு. தேர்ட் கேண்டில் வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் பொறுமையாக ப்ளே பண்ணுறேன் கேண்டில். இப்போ இந்த இடத்துல என்னோட மாடல் வருதான்னு நான் செக் பண்ணுறேன். இன்னும் என் மாடல் வரல. இப்போ வந்திருக்கும் பாரு என் மாடல். என் மாடல் என்ன சொன்னேன்? லிக்விட் கீழே க்ளோஸ் வைக்கணும்னு சொன்னா. இப்போ நான் வரைஞ்ச லிக்விட் கீழே க்ளோஸ் வச்சுக்கிறானா மார்க்கெட்டு? என் லிக்விட் எங்க? இந்த ஏஷியா லோ மார்க் பண்ண. அது போக டெய்லியோட லோவும் இருக்கும் இங்கே, அந்த நாளோட டெய்லி லோ. இதுதான் அந்த டெய்லி லோ. இந்த லைனை போடுறேன். இப்போ என் லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கானா பாடி க்ளோஸு? இந்த கேண்டில் நான் யூஸ் பண்ற பிரேக்கர். இப்போ எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. என்னோட கீ இம்பார்ட்டன்ட் திங் என்ன? எஸ்எம்டி. இப்போ இங்கே செக் பண்ணுறேன். டைம் என்ன? 8:45. இவன் தூக்குன டைம் என்ன? 9:15. அப்படியே போயிட்டு சில்வரை பார்க்குறேன். 8:45, 9:15. இன்னும் எனக்கு எஸ்எம்டி கிடைக்கல. அப்போ நான் துருத்துருன்னு என்டர் ஆகக்கூடாது. இன்னும் எனக்கு எஸ்எம்டி கிடைக்கல. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ எஸ்எம்டி கிடச்சிருக்கும் பார். சாரி, இவனையும் ப்ளே பண்ணுமா? இல்லை, எஸ்எம்டி இருந்ததுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெயிட் பண்ண ஒரு நிமிஷம் பார்த்தா தெரியும். என்ன லோ இது? 0:30, 9:15. ஏதோ ஒரு ஃபார்மில் இருந்தது அன்னைக்கு இங்கே. $18:30, 9:15. இங்கே தெரியுதா? அதான் ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எஸ்எம்டி இருந்ததே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இது கூட கிடையாது. சாரி, இது கூட கிடையாது. இது ப்ராப்பர் எஸ்எம்டி கிடையாது. ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எஸ்எம்டி இருந்தது. ஏன் அந்த எஸ்எம்டி காணும் எங்க எனக்கு? இப்போ 0:30, 0:30 எங்க? அந்த 0:30 எஸ்எம்டியா ஃபார்ம் ஆகாது. எங்க போச்சு? ரெண்டுமே ஓபன் பண்ணி பாரு ப்ரோ, இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியும். அப்படி ஓபன் பண்ணா எனக்கு ரீப்ளே போயிடும் ப்ரோ. ஏதோ ஒரு எஸ்எம்டி அன்னைக்கு இங்கே இருந்தது. அது என்னன்றதான் எனக்கு இப்போ டக்குன்னு ஸ்பாட் ஆக மாட்டேங்குது. இதோட இந்த லோவா 20 எங்க? இதுதான் 20. இது எஸ்எம்டியாக ஃபார்ம் ஆகாது. இது ஸ்விங் டு ஸ்விங் கிடையாது. இதுவா 115? தெரில, இதுவும் கிடையாது. இப்பதான் புரியுது. ஆமா, அன்னைக்கு எஸ்எம்டி ஃபார்ம் ஆகல, அதனால தான் நான் இந்த ட்ரேட் எடுக்கல. எஸ்எம்டி அன்னைக்கு ஃபார்ம் ஆகல, அதுதான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்.
பென்னிகிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன், எஸ்எம்டி இல்லடா அன்னைக்கு இல்லைனா இந்த ட்ரேட் எடுத்துட்டு பண்ணார். ஆனால் இருந்தாலும் என்னோட மாடல் எல்லாமே வந்திருக்கு இந்த இடத்துல. பிரேக்கர், டேகு, இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அடி, மேனிப்புலேஷன் லெக்கு அடிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2.5 என்னோட லிக்விடிட்டியோட வந்து பக்காவாக உட்காருதா? ஆமாம் ப்ரோ. -4 என்னோட ஓவரால் நான் மார்க். அப்போ அந்த என்ன பண்ணுறேன், நான் வாரத்துக்கு முன்னாடி வரும்போதே எல்லா லிக்விடிட்டியும் மார்க் பண்ணிடுறேன். தெரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த வாரத்துக்கு ஏற்ற மாதிரி பையினா எனக்கு ஒரு செல் மேனிப்புலேஷன் வரணும். அந்த செல் மேனிப்புலேஷன் தான் இது. அந்த மேனிப்புலேஷன் டிவியேஷன் அடிச்சோன்னா உன்னோட லிக்விடிட்டிஸோட பக்காவாக வந்து உட்காரும். அப்போ என்னோட லிக்விடிட்டிஸோட உட்காருது. இப்போ இங்கே தான் நான் முட்டாள்தனமாக நீ பண்ணக்கூடாது. அப்போ நான் இது வரைக்கும் ஹோல்டு பண்ணுவா ப்ரோ? நீங்கள் சொன்ன மாதிரி இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாமா ப்ரோ? பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்ஸ் இந்த 2.5 தாண்டோடனே நீ பார்ஷியல்ஸ் புக் பண்ணிடணும். பார்ஷியல்ஸ் புக் பண்ணு இல்லை பிரேக் இவன் போறியா, அது உன் சாய்ஸ். இந்த 2.5 அடித்தாலே உனக்கு எவ்வளோ ஆறாரு? 2 ஆர் வருதுல, 2.5 ஆர் வருது. அது போதுமே உனக்கு. வாரத்துக்கு 2%னா அப்போ மாதத்துக்கு 8%. அது போதாதா உனக்கு? என்ன ப்ரோ, கரெக்டாக தானே நான் கேட்கறது? நீ டே ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு ட்ரேட், இது வாரத்துக்கு ஒரே ஒரு ட்ரேட் எடுத்துட்டு போ, பொறுமையா, பிரச்சனையே இல்லை. ஆனால் அதுக்கு எல்லா க்ரைட்டீரியாவும் மெட் ஆகும். இந்த இடத்துல ஒரே ஒரு எஸ்எம்டி மட்டும்தான் எனக்கு இங்கே மிஸ் ஆச்சு. மற்றபடி 10 பொருத்தமும் பக்காவாக இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறான், பரவாயில்ல, இன்னொரு ட்ரேடு மாட்டோம், அவ்வளோதான். அவன் பாட்டு அப்படியே போயிட்டான். அடிச்சிட்டான் டார்கெட். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் மாற்றி பாரு. நான் சொன்ன அந்த 3 கேண்டில் ஸ்விங் கிடச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், அவ்வளோதான். புரியுதா? ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் மாடல் இது. போயிட்டு இருக்கு. என்ன பண்ண போற? புரிஞ்சுதா இந்த மாடல் எப்படியே ஒர்க் ஆகுதுன்னு? அதான் இங்க சாப்பிட போயிருக்காங்க, கேட்கலாம் தான் பார்த்தேன். நம்ம போயிட்டு இது மட்டும் சாப்பிட்டு வந்துடலாம், சாண்ட்விச். சரியா? பக்கத்துல பைக்கு. ஏன் ஐயோ, இங்க நான் எவ்வளவு இம்பார்ட்டன்டான டாபிக் எத்தனைக்கிறேன், சாண்ட்விச் சாப்பிட போறியா? ப்ரோ எங்க கிளாஸ் முடிஞ்சிச்சு ப்ரோ. அசி அவன் ஃப்ரெண்ட் வந்தான், அவன்கிட்ட பேசணும் ப்ரோ. சாரி ப்ரோ. சோறு திங்கிற நீ இங்க. உனக்கு நான் லைஃப் ஃபுல்லா சோறு ஸ்கில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா, நீ இப்ப போயிட்டு சோறு தின்னுக்கிற. தப்பான டைமிங்ல கேட்டான் ப்ரோ. ஸோ இந்த மாடல் புரியுதா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? இன்னும் யாருக்காவது டவுட் இருக்கா இதுல? லைக் இன்னும் எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ப்ரோ இப்போ இதுல என்ன டைம் ஃப்ரேம்ல ப்ரோ என்ட்ரி எடுக்கிறது? இப்போ யூசுவலா நீ எந்த டைம் ஃப்ரேம்ல ப்ரோ என்டர் ஆவ? யூசுவலா M15 தான். M15ல என்டர் ஆவியா? அப்ப அதுலயே என்டர் ஆவா, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே ப்ரோ. நீ எப்போ யூஸ் ஆகிற ப்ரோ? இதுக்கெல்லாம் நீ எதுவுமே புதுசா நான் மாத்தணுமா ப்ரோ, புதுசா ஏதாவது கத்துக்கணுமா ப்ரோ? எதுவுமே தேவையில்லை ப்ரோ. உனக்கு ஆல்ரெடி நீ எந்த டைம் ஃப்ரேம்ல என்டர் ஆகுறியோ அதுலேயே என்டர் ஆகு. என்ன என்ட்ரி மாடல்ல என்டர் ஆகுறியோ அதுலேயே என்டர் ஆகு. பிரேக்கர்னா பிரேக்கர், ஆர்டர் பிளாக்னா ஆர்டர் பிளாக், எஃப்இஜினா எஃப்இஜி, ஐஎஃப்இஜினா ஐஎஃப்இஜி,
அது ஓன் சாய்ஸ். ஆனால் இந்த மாடல் வந்து உனக்கு தேவையில்லாத லாஸஸை கம்மி பண்ணி கொடுக்கும். ஆனால் நீ ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, ப்ராப்பராக பண்ணணும். இதை அவசரப்படவே கூடாது. ஐயோ என்ன டெய்லி அவனுங்களாம் டெய்லி ட்ரேட் எடுக்கிறானுங்களே, நமக்கு என்ன இன்னும் ஒரு ட்ரேடு கூட வரல, சரி வேணாம் இந்த மாடல்லாம் ஒர்க் ஆகல, நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணலான்னு பண்ணால் அப்போ உனக்கு இந்த மாடல் லைஃப் லாங் வராது. லைக் லாங் டேர்முக்கு இது உனக்கு யூஸ் ஆகாது. உனக்கு 10 நாள் ட்ரேடே வரலனாலும் நீ பல்ல கடிச்சிட்டு தான் இருக்கணும். இப்போ நான் உட்காந்துக்கிறேன் பாரு இங்கே, இந்த இவ்வளோ பெரிய மூவ் போயிட்டு ஏன் ஒரே ஒரு சின்ன ரீசன் தான். உனக்கு அதை நீ கேட்கலாம் சிம்பிளா, என்ன ப்ரோ இவ்வளோ நாள் ட்ரேட் பண்ணீங்க, ஒரே ஒரு SMT வரலன்னு இந்த ட்ரேட் ஏன் ப்ரோ எடுக்காமல் இருப்பீங்கன்னு. ஆனால் எனக்கு இது எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுவோம் தெரியுமா? எத்தனை இடத்துல SMT இருக்காது, நான் என்ன பண்ணுவேன், முந்திரி கொட்ட மாதிரி ட்ரேட் எடுப்பேன். உன்கிட்ட சொன்ன ஞாபகத்தா ஒரு லைனு, உனக்கு பொறுத்த வரைக்கும் இது செட்டப் அவ்வளோதான். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என் ட்ரேட் என்ன எப்படிலாம் ஃபெயில் ஆகுன்றதை நான் யோசிச்சிருவேன். இப்போ இங்கே எனக்கு SMT இல்லையா, அப்போ இன்கேஸ் நான் ட்ரேட் எடுத்து நான் SMT-யா மாறினா நான் என்ன பண்ணுவேன்? நான் SMT-யா மாறினா நான் என்ன பண்ணுவேன்? அதையும் நான் யோசிக்கணும்ல. ஆமா ப்ரோ. புரியுதா? யாரதோ சவுண்ட் ப்ரோ பேக்ரவுண்ட் இது கம்மி. ஸோ அப்போ எனக்கு SMT இல்லை, எனக்கு ட்ரேட் கிடையாது, அவ்வளோதான் முடிச்சு. ப்ரோ மைக் ப்ரோ, அது சவுண்ட் வருது. பிரணவ் ப்ரோ. பிரணவ் கிடையாது. அவர்தான் ப்ரோ, இப்பதான் மீட் பண்ணாரு. வந்துதானா? ப்ரோ இப்பதான் ப்ரோ வரேனே, ஏன் ப்ரோ என்ன கோத்து விடுற? ப்ரோ உங்களுக்கு தான் ப்ரோ சவுண்ட் வந்தது. அவன் தலை இருக்காது ப்ரோ, ஏன்னா அவன் இப்பதான் ப்ரோ போன்ல இருந்து இப்பதான் ப்ரோ லேப்ல வரேன். இப்பதான் வரலாம். சரி விட சவுண்ட் இப்ப வரல. ஓகேவா ப்ரோ? இந்த மாடல் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு புரிஞ்சுதா? இன்னும் இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காது? இப்போ இதை டே ட்ரேடுக்கு இப்போ நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் இந்த மாடலை விட்டுட்டேன். இப்போ இதை நான் இன்னும் எப்படி ப்ரோ டே ட்ரேடுக்குலாம் யூஸ் பண்ணுறது? லைக் டெய்லி டாலர் வச்சு நான் எப்படி ப்ரோ ஒரு ட்ரேட் எடுக்கிறது? இப்போ எனக்கு வந்து இப்போ நான் மைக் மீட் பண்ணி கேட்குறேன். இப்போ எனக்கு இந்த டால் தெரியும் ஆனே பண்ணல ப்ரோ நானு. அப்போ யார் மைக்ல இருந்து எக்கோ அடிக்குது? ஒரு நிமிஷம். இல்லையா அவன் ஆமா இப்போ எக்கோ அடிக்கல. இல்ல எக்கோ அடிக்குது. யாருது ப்ரோ? ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு எல்லாரும் மைக் மியூட் பண்ணிருங்களா? ஆமா எல்லாரும் மைக் மியூட் பண்ணுங்க. யாருது யாருன்னு கேட்கல, எல்லாரும் மியூட் பண்ணிருங்க. நான் டவுட்னு கேட்கும்போது மட்டும் மைக் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ, பர்ஃபெக்ட். இப்போ எனக்கு இங்க பார்த்தனா இவன் இந்த ஹையை விட்டுட்டு வரான். இப்போ நான் இந்த மூவ் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இங்க எனக்கு என்னோட டாலர் இன்னும் மார்க்கெட் அடிக்கல. ஓகேவா? என் டார்கெட்டை இன்னும் மார்க்கெட் அடிக்கல. சைமல்டேனியஸா நீ SMT இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு பேர் கூட. இப்போ இங்க பார்த்தனா SMTன்னு ஒண்ணு இல்லை. லைக் சில்வர்ல கோல்டுல இங்க இருக்கான் ஹை, ஆனா கோல்டோட டார்கெட் எது? இங்க மேல இருக்கா, கோல்டுல இங்க இருக்கான் அதே ஹை. இப்போ நான் அப்படியே சில்வருக்கு மாத்திரம் சில்வர்ல இங்க இருக்கான் அந்த ஹை. அப்ப SMTன்னு ஒண்ணு வந்து இல்லை, ஒரு மாதிரி இருக்கு. அப்ப இது ஒர்க் ஆகாது இந்த SMT, ஏன்னா டால் இங்க இருக்கு. இப்ப நான் வரும்போது 4 ஹவருக்கு மாத்திக்கிறேன். முதல்ல 4 ஹவர் FEG தான் செக் பண்ணணும். 4 ஹவர்ல பாக்குறேன் இங்க எனக்கு FEGன்னு ஒண்ணு இல்லை. தெரியுதா? மார்க்கெட் அப்படியே போயிருக்கான். தெரியுதா? இப்ப நான் இன்ட்ராடேக்கு பண்ணணும். ஏன்? எனக்கு இங்க டார்கெட்டை விட்டு வரான் மார்க்கெட்டு. அப்ப இன்னும் ஒரு மூவ் எனக்கு பெண்டிங்ல இருக்கு. அப்ப அப்படியே நான் பொறுமையா 1 ஹவருக்கு ஷிஃப்ட் பண்றேன். 1 ஹவருக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு இங்க FEGs இருக்கா, இங்க ஒரு FEG இருக்கு, இங்க ஒரு FEG இருக்கா. அப்ப இந்த 2 FEG நான் வரைஞ்சிப்பேன்னா என் சார்ட்ல எதுவுமே கிடைக்காது. நீங்க எப்பயாவது என் சார்ட்டை பாத்தீங்கன்னா என் சார்ட்ல ஒன்றும் இருக்காது. நான் அதை மைண்ட்ல பார்த்து வச்சுப்பேன், அலர்ட் போட்டு வச்சுப்பேன் பிரைஸ் அந்த இடத்துக்கு வந்தா. ஏன்னா என் சார்ட் எனக்கு கிளீனா இருந்தா பிடிக்கும், கொச்சம் இருந்தா பிடிக்காது. இப்ப இதை நான் இன்னும் M15க்கு மாத்துறேன். 1 ஹவர்ல FEGs வரைஞ்சிக்கிறேன். M15க்கு மாத்திட்டு என்னோட இண்டிகேட்டரை ஆன் பண்ணுவேன். இந்த இண்டிகேட்டர் எதுக்கு ப்ரோனா, எனக்கு லிக்விடிட்டியை ஈஸியாக ஸ்பாட் பண்ணுறோம்.
இதில் எது லண்டன் எது லோன் எனக்கு ஏஷியான்னு எனக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். இப்போ இங்கே பார்த்தோன்னா இது நியூயார்க்கோட லோ. இப்போ மார்க்கெட்டு எனக்கு இன்னும் ஒரு மூவ் பெண்டிங் இருக்குது. அதுக்கு 4 ஹவரில் எஃப்இஜி இருக்கான்னு தேடுறேன், இல்லை. அதனால நான் 1 ஹவருக்கு ஷிஃப்ட் ஆகிறேன். 4 ஹவரில் இல்லைன்றதுனால தான் 1 ஹவருக்கு ஷிஃப்ட் ஆகிறேன். எடுத்தோடனே 1 ஹவருக்கு வரல, அதுதான் கீ பாயிண்ட்டு. இப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு செட்டப் கொடுத்ததுன்னா நான் இந்த ட்ரேட் எடுப்பேன். வெயிட் பண்ணுறேன். இறக்கணும் நான் கீழே. ஆமாம் ப்ரோ. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டான், எல்லாமே வந்துட்டான். இப்போ எனக்கு இந்த 2 எஃப்இஜியும் நான் தூக்கிடுவேன். இப்போ இந்த இடத்துல எஸ்எம்டி இருக்கான்னு செக் பண்ணுவேன். சில்வர் கூட இருக்கா? இது என்ன லோ? 6:15 10 AM. 6:15 எங்கே இருக்கு? இங்கே இருக்கா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இல்லை நீ இதை கூட எடுத்துக்கலாம். 245 எங்கே? 245 இல்லை, இது உனக்கு ப்ராப்பராக இது என்ன ஸ்விங்? இது 130 எங்கே இருக்குது? கோல்டு 130 இல்லை. உனக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்விங் பாயிண்ட் இல்லை. இருக்கிறது இந்த ஒரு ஸ்விங் தான். உனக்கு 5 மினிட்ல போய் பார்த்தா தெரியும் இன்னும் க்ளீனாக. இங்கே தெரியுதா ஸ்விங் பாயிண்ட்டு? டைமிங் என்ன? 6:20. அப்படியே சில்வருக்கு போ. 6:20 கரெக்டாக அந்த டைம் அலைன் ஆகுதா ஒரு ஸ்விங்கு? ஆமாம் ப்ரோ. அப்போ என் செட்டப் இருக்குது. ஆனால் இங்கே எனக்கான என்ட்ரி கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் இன்றைக்கி என்னோடய என்ட்ரி மாடல் இல்லை. என் என்ட்ரி மாடல் இங்கே இருக்குது, இந்த பிரேக்கர் தான். இதுதான் என்னோட என்ட்ரி மாடல். இது ஏன் ப்ரோ இவ்வளோ நேரம் இப்படியே அரைச்சிருக்கானா? நான் எடுத்த டைமிங் அன்டைம். என்ன டைமு? 10 AM. மார்க்கெட்டில் எல்லாமும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போய் எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு இன்னும் அடுத்த நாள் ஏஷியா கூட ஓப்பன் ஆகணும். தெரியுதா? இதுதான் அன்டைம் ப்ரைஸ் ஆக்ஷன். இப்படி தான் இருக்கும். இது நிறைய டைம் 10ல் 5க்கு 5 வின் ஆகும், 5க்கு 5 ஸ்டாப் ஆகும். ஏன்னா இது அன்டைம் நீ எடுக்கிறது. லிக்விட்டியே முடிஞ்சு போச்சு, அவன் எப்பயோ தூக்கி முடிச்சிட்டான். இன்கேஸ் இன்னும் ஒரு லெக் ஸ்வீப் பண்ணிட்டு கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெட்டர் அன்டைமில் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த கில் ஜோன்ஸ்குள்ளே வருதா அப்போ எடுத்தனா உனக்கு சீக்கிரம் டீப் அடிச்சிடும். பாரு, இன்னும் அடுத்த நாள் ஏஷியாவே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் ஏஷியா ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என் டார்கெட் அடிச்சிட்டானா? இதுல எஸ்எல் அடிக்கலாம், டிபி அடிக்கலாம். இல்ல ப்ரோ, புரியல ப்ரோ. இதுல எஸ்எல் அடிக்கலாம் இல்ல டிபி அடிக்கலாம். எஸ்எல்லும் அடிக்கல, டிபியும் அடிக்கலன்றீங்களா? அடிக்கலாம்னு கேக்குறேன். ஆஹா, அதுதான் மேட்ரு. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம்? டைம் மேட்ரு. நான் எடுத்தது அன்டைம்ல. நான் என்டர் ஆகும்போது டைம் என்ன? கேண்டலோட டைம் என்ன? 11:30. அப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்போ இந்த 11:30லேருந்து அடுத்த டைம் எப்போ கேண்டில் ஓப்பன் ஆகுது? 18:20. அது வரைக்கும் டெட் டைம். மார்க்கெட்டில் யாருமே இருக்க மாட்டானுங்க. அப்போ ப்ரைஸ் இப்படி தான் இருக்கும். அது ஒரு சில நாள் 5 ட்ரேடில் 10 ட்ரேடில் 5 ட்ரேட் எனக்கு எஸ்எல் இன்னொரு ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போகலாம். இல்லை அப்படியே கூட இப்படியே அரைச்சி பொறுமையாக மேலேயும் போகலாம்.
அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த மாடல் ஈஸி. ஆனால் இதை நீ பேட்டர்னாக ட்ரேட் பண்ணாமல் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ட்ரேட் பண்ணும். எத்தனை நாள் எனக்கு இது ஒர்க் ஆகும்? இந்த இடத்துக்கு சும்மா பேருக்கு வந்துட்டான். இந்த இடத்துல நான் நினச்சிருந்தா என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஆனால் என் மாடலில் எஸ்எம்டின்றது ரொம்ப மஸ்ட்டு. எஸ்எம்டின்லாம் எனக்கு ட்ரேடு கிடையாது. அது 1:10 ஆராக இருந்தாலும் சரி, 1:2000 ஆராக இருந்தாலும் சரி, எஸ்எம்டின்லாம் எனக்கு நோ ட்ரேட். அப்போ எனக்கு இங்கே அந்த மாடல் வந்திருக்கு, எஸ்எம்டி கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு பார்க்க இது ஈக்குவல் மாதிரி தெரியும், உங்களுக்கு பார்க்க இது ஈக்குவல் மாதிரி தெரியும். ஆனால் எனக்கு கோல்டு கூட நாங்கள் நானும் அசோசியேஷன் ப்ரோவும் பழகி 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 எங்களுக்கு தெரியும் கோல்டுன்றவன் ஈக்குவல் விட்டுட்டு போயிடுவான். அது லேட்டராக வந்து எடுப்பான், அன்னைக்கே எடுக்க மாட்டான் யூரோ மாதிரி. அது எப்பயாவது வந்து எடுப்பான். ஆனால் அந்த ஒரு மூவ் வருதுன்னா அந்த ஈக்குவலையோ விட்டுட்டு போவான். அதுதான் கோல்டு. ஏன்னா அந்த பேரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி. அது எங்களுக்கு அவன் கூட ட்ராவல் ஆகி எங்களுக்கு அது தெரியும். ஸோ அதனால நான் இதை ஈக்குவலோவாக கன்சிடர் பண்ண மாட்டேன். ஈக்குவலில் விட்டானா அப்போ தான் நான் செட்டப் தேட ஆரம்பிப்பேன். ஏன்னா கோல்டு அப்போ தான் பிச்சுக்கிட்டு போவோம். அதுக்குன்னு இந்த ஈக்குவல் அன்டே ஆகாதானா அப்படி கிடையாது. மேபி நாளைக்கு அடுத்த வாரம் வந்து அட் ஆகலாம். பட் அந்த மாடல் அங்கே இருக்கு. ஸோ புரிஞ்சுதா இந்த மாடல் எப்படின்றது? இருக்கிறதுலேயே ஈஸியான மாடல். ஆனால் இதில் பெரிய கொஸ்டின் என்னன்னா, இதை எவனும் கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ண மாட்டான். ஏன்னா இந்த மாடலில் உனக்கு எஃப்ஐஜி இல்லைன்னா உனக்கு ட்ரேடு கிடையாது. அது இருக்கிறதுலே பெரிய ட்ராபேக் இந்த மாடலில். அதனால எல்லாரும் மாடலை மாற்றிக்கிட்டே இருப்பானுங்க. புரிஞ்சுதா? ப்ரோ புரியுது. இதில் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டினா கூட நான் காட்டுவேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ இது வெறும் ஃபாரெக்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமா ப்ரோ? இண்டிசஸ்லாம் ஒர்க் ஆகாதா ப்ரோ? நாங்கள் இண்டிசஸ் ட்ரேட் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னா அப்படி கிடையாது. இண்டிசஸ்லேயும் ஒர்க் ஆகும் இந்த மாடல், எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். இப்போ இண்டிசஸ் பார், இண்டிசஸ் இங்கே என்ன வீக்லியோட டால் என்ன, இந்த வாரம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே ரீப்ளே டூ, இந்த வாரம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஃப்ரைடேவா இது, இது மண்டே. இப்போ தூக்கிறேன். இப்போ இண்டிசஸ்க்கான வீக்லி டால் பார்க்குறேன். இதுதான் எனக்கு இண்டிசஸ்க்கு இந்த வாரத்துக்கான டார்கெட். இப்போ டார்கெட் செட் பண்ணிட்டேன். இண்டிசஸ்க்கான இந்த வாரத்துக்கான டார்கெட் செட் பண்ணிட்டேன். இப்போ 4 ஹவர் அடிக்கிறேன். ஓகே, மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வரப்போகிறோம். ஓகே, அப்போ அங்கே வந்தால் நான் ட்ரேட் எடுக்கணும். மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு போகிறோம். அப்போ எவ்வளோ தூரம் மேலே போகலாம் அப்போ பார்க்கும்போது தான் எனக்கு இங்கே டெய்லியில் ஒரு எஃப்இஜி தெரியுதா? தெரியுதா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. அப்போ இங்கே வந்தால் நான் செல் பண்ணுறேன். இன்கேஸ் இங்கே வராமல் போயிட்டா அடுத்து அப்படியே 4 ஹவர் ஷிஃப்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு ஹை தெரியுதா? மார்க்கெட் அங்கே வருவோம். ஏன் அங்கே வருவோம்? இது ஒரு ஸ்விங் ஹை, லிக்விடிட்டி இருக்கிற இடம். அப்போ முதல்ல மார்க்கெட் அங்கே வர விடு. இதுதான் இங்கே தான் நிறைய பேர் கொஞ்சம் மூளை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவனுங்களாம் இங்கே இப்படி யோசிப்பானுங்க. அதான் இங்கே போதில்ல, அப்போ நான் இங்கேருந்து இது வரைக்கும் பை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் அதி புத்திசாலிங்களாம் இப்படி யோசிப்பானுங்க. இங்கேருந்து இங்கே போகிறாங்க ப்ரோ, அப்போ நான் இங்கே ஏன் ப்ரோ இந்த பையை ஏன் ப்ரோ பிடிக்கக்கூடாது? ஐ மீன் எங்கன்னா மார்க்கெட் இந்த லோக்கு போகிறான்றது கேரண்டீடு. லைக் ப்ராபபிலிட்டி வைஸ் ஒரு 80% இந்த லோக்கு போவான்றது கேரண்டி. ஆனால் அதே ப்ராபபிலிட்டி வைஸ் இந்த ஹைக்கு போவானான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அது கேரண்டீடு எனக்கு கொடுக்க முடியாது. இன்கேஸ் இந்த எஃப்யூஜியே போகாமல் கூட மார்க்கெட் இங்கே இருக்கிற லிக்விடிட்டி இப்படி டோட்டல் சூப்பர் ஸ்டீ இப்படியே கூட கீழே விடலாம், பண்ணாலும் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல 4 ஹவர் எஃப்யூஜி இருக்கு. ஆனால் நம்ம ஒரு ஆட்கள் எப்படி யோசிப்பாங்க? கொஞ்சம் வித்தியாசமா அதி புத்திசாலித்தனமா அதான் ப்ரோ இங்கே போவான்ல ப்ரோ, அப்போ நான் இங்கேருந்து இது வரைக்கும் பை போகிறேன், மறுபடியும் அங்கேருந்து இது வரைக்கும் செல் போகிறேன்னு யோசிப்பானுங்க. அது முட்டாள்தனம். இந்த மூவ் 80% கேரண்டி. இந்த மூவ் உன்னால் அஷூரன்ஸே கொடுக்க முடியாது. அப்போ பெஸ்ட்டு இங்கே வந்தால் நான் செல் அடிக்கிறேன். அப்போ வீக்லியோட பாயிண்ட் ஆஃப் PO3 அப்ளை பண்ணு. மண்டே எங்கே ஓப்பன் ஆகுது? இங்கே ஓப்பன் ஆகுது. ஓப்பன்
ஹை. அப்ப எனக்கு அந்த வாரத்துக்கான ஹை செட் ஆகிடுச்சு. இப்ப எனக்கு தேவையெல்லாம் என்ன? டெய்லி டைம் ஃப்ரேம் வந்துட்டான். இப்ப எனக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எஸ்எம்டி. டேட் பார்த்துக்கோ, December 29, 18, 18 கேண்டில். Monday 6th January 10 AM கேண்டில். இவன் தெரியறானா? தூக்கிட்டானா டவ் ஜோன்ஸ்? இல்லையே, ஏதோ ஒரு எஸ்எம்டி இருந்தது. சாரி, Friday 14. எஸ்எம்டி இருக்கா? இதுமே ஒரு ஈக்குவல் தான ப்ரோ இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமா ஆப்ரேட் ஆகும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு பேரோட ஒரு தனித்தன்மைன்னு ஒன்று இருக்கு. அது இந்த மாதிரி தான் இருக்கும். நீ நார்மலா பாக்கனா இது ஒரு ஈக்குவல் ஒன்று, ஆனா அது பிவட்டல்ல எஸ்எம்டி கொடுத்துருக்கான் மார்க்கெட். ஐயோ கூடாது, IMQ1 பிவட்டல்ல அந்த இடத்துல எஸ்எம்டி இருக்கு. லைக் ரேண்டமா வர இடம் வேற. அதுதான் ப்ரோ நான் சொல்றேன், நீ கன்சர்வேட்டிவா எடுன்ற ஒண்ணு நான் எடுத்தோடனே பிளைண்டா அதுதான் சொல்றேன், பேட்டர்னா அப்ரோச் பண்ணாத. இன்கேஸ் உனக்கு அந்த இடத்துல அது ஈக்குவல் மாதிரி தெரியுதா, பரவாயில்ல வெயிட் பண்ணு. நான் சொன்ன மாதிரி இந்த லெக்க பிடிக்க பாரு, இந்த மூவ் விட்டுரு, இந்த டர்ட்டில் சூப்பர் பிடிச்சி இந்த ஒரு செல்ல ரைட் பண்ணுன்ற. நான் உனக்கு பயம் வந்ததுன்னா நீ பயப்படாத, என்ட்ரி எடுக்காத, இந்த லெக்க ஃபோக்கஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் லெக்க விட்டுரு, செகண்ட் லெக்க பிடிக்க பாரு. இப்போ எனக்கு டெய்லி எஃபிஜி வந்துட்டான், எஸ்எம்டி கொடுத்துரும். இப்போ எனக்கு தேவையில்லை என்ன, இன்னொரு என்ட்ரி, என்னோட என்ட்ரி மாடல் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். இந்த மூலம் என்னோட என்ட்ரி மாடல் கிடையாது, அப்படியே பொத்துன்னு கீழே வந்துட்டான். என்னால் என்ட்ரி எடுக்க முடியல, ஏன்னா எனக்கு ஏஎம் முடிச்சிட்டேன். செல் பிஎம் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், நான் போய் படுத்துட்டேன். இப்போ அடுத்த நாளுக்கான செட்டப்பை நான் போட்டு வைக்கணும். இப்போ அடுத்த நாள் ப்ளே பண்ணுறேன், பொறுமையாக ஒன்று ஒன்றா ப்ளே பண்ணுறேன். கரெக்டாக இந்த இடம் தான். இப்போ எனக்கு மார்க்கெட் அடுத்த நாள் 10 AM கேண்டில் ஓப்பன் ஆக போகிறோம், 6 AM கேண்டில். இப்போ M15க்கு மாற்றிக்கிறேன். இப்போ என் கண்ணுக்கு தெரியுதா என்னென்ன லிக்விடிட்டிஸ், அன்னைக்கு நாளோட ஓப்பன் ஆன டெய்லி கேண்டிலோட ஹை வேற வேற வேற, இந்த குட்டி ஹை பிஎம் ஹை, அவ்வளோதான். இந்த ஹைக்கு போக மாட்டான். ஏன் போக மாட்டான்? அது எஸ்எம்டி வச்ச ஹை. அப்போ இது எனக்கு ட்ரான் லிக்விட்டியாக கிடையாது. இப்போ நான் பொறுமையாக ப்ளே பண்ணுறேன். இந்த கேண்டில் பார், இந்த கேண்டில் பர்டிகுலர் கேண்டில் 9:13 கேண்டில், இந்த ரெண்டு லிக்விட்டியும் தூக்கிட்டானா? தூக்குற இடத்த பிளைண்டா பேட்டர்னா யூஸ் பண்ணாம லிக்விட்டி தூக்கிட்டா நான் என்ட்ரி போறேன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிடிஆர் இருக்கான்னு தேடிப்பார். இங்க தெரியுதா M15 FG? ஐ மீன் ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ன்றது மஸ்ட். இது லோவர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் இருந்தா இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் எக்ஸ்ட்ரா. இப்போ வந்து 80% தான் இது கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா ஒரு 81, 82 பூஸ்ட் ஆகும். அவ்வளோதான் நான் சொல்றேன். இப்போ இவனும் தூக்கிட்டான், இஎஸ்க்கு போறேன், இஎஸும் தூக்கிட்டான். அப்ப இவனும் தூக்கிட்டான், இவனும் தூக்கிட்டான். ஒய்எம்க்கு போறேன், அவனும் தூக்கி வச்சிருக்கிறான். அப்ப 3 பேரை தூக்கிட்டானுங்க. நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னா, எனக்கு ஒருத்தன் தூக்கணும், ஒருத்தன் தூக்கி இருக்க கூடாது. அப்படி இருந்தா தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். அதுதான் என்னோட மாடல். ஆனா இங்க 3 பேரை தூக்குறதுனால எனக்கு இந்த என்ட்ரி கிடையாது, இது எனக்கு ட்ரேட் கிடையாது. ஆனா கதற கதற கொட்டான். புரியுதா? பேசிக்கா இந்த மாடல் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு. இதுக்கு எந்த டைம் ஃப்ரேம் எஃபிஜி ப்ரோ எடுத்தீங்க அப்படின்னா, சேம் முதல்ல 4 ஹவர் செக் பண்றேன். 4 ஹவர்ல எஃபிஜி இல்லை, அடுத்து 1 ஹவர் சூஸ் பண்றேன். 1 ஹவர்ல ப்ரீமியம்ல இங்க எஃபிஜி இருக்கும். ஸோ தட்ஸ் எனஃப். அவ்வளோதான். எனக்கு எல்லாரும் என்ன பண்ணுவானுங்க, நம்ம பசங்களாம் கொஞ்சம் அறிவாளிங்க. இந்த எஃபிஜி வைலட் ஆயிடுச்சு, பேட்டர்ன் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவானுங்க, இங்கேருந்து லாங் அடிப்பானுங்க. எனக்கு கீழே எஸ்எம்டி இருந்தது. அப்போ நீ நல்லா நோட்டீஸ் பண்ணா 9 AM லோ, 15 லோ, இவன் தூக்கல, இஎஸ் தூக்கியிருப்பான். 9 AM லோ, 15 லோ,
ப்ளஸ் இஎஸ் 4 ஹவர் எஃபிஜிக்கு வந்துட்டு போயிருப்போம் இந்த இடத்துல. தெரியுதா? அப்போ பேட்டர்ன் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவானுங்க, ஓகே இங்கேருந்து லாங் அடிக்கலாம், லாங் பார்ப்பானு. ஆனால் நீ லாங் பார்க்கக்கூடாது. அதனால தான் நான் படித்து சொல்கிறேன், அந்த வாரத்துக்கான லிக்விடிட்டியை நீ முன்னாடியே ஸ்பாட் பண்ணிடணும். அப்போ தான் உனக்கு ட்ரேடிங் ஈஸி. நீ அந்த ஒரு வாரத்துக்கான லிக்விடிட்டியை ஸ்பாட் பண்ணிட்டனா உனக்கு ஒரு நாளும் எப்படி ஆப்ரேட் ஆகுன்றது உன்னால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஓகே, அப்போ என் பயாஸ் செட்டுனா அப்போ எவ்வளோ தூரம் மேலே பை போனாலும் நீ பயப்படக்கூடாது, உன் பயாஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இவென்ச்சுவலி உன் பயாஸ்க்கு ஏற்றபடி மார்க்கெட் அலைன் ஆகும். இந்த இடத்துல பார்ப்பாரு, இவ்வளோ தூரம் மேலே போனால் உன் பயாஸ் செல்லு. அப்போ இந்த மேலே ஏறின மூவ் பார்த்து நீ பயப்படவே வேணாம், இவென்ச்சுவலி கீழே வருவோம். அது எல்லா தடவையும் இப்படியே இருக்குமா ப்ரோ? பிக்சர் பர்ஃபெக்டா டெக்ஸ்ட் புக் மாதிரி பயாஸ் செல்லுனா முதல்ல எடுத்தோடனே மேலே போயிட்டு தான் கீழே வரும்? கிடையாது. சில டைம் டேரெக்டாக ஓப்பன் ஆனால் டேரெக்டாக ஒரு டால் அடிச்சுட்டு ப்ரொஃபைலே மாற்றுவான், ஓப்பன் லோ ஹை க்ளோஸாக மாற்றுவோம். அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீ அடாப்ட் ஆகிக்கணும். சில சமயம் ஓப்பன் ஆவான், ஹை போவான், ஆனால் எதுவும் பெரிய லிக்விடிட்டியாகவே தூக்கியிருக்க மாட்டான். அது பார்த்தனா மண்டேவாக இருக்கும். உனக்கு மண்டேவே ஹை ஆஃப் த வீக் வச்சுட்டு கீழே வரும். இங்கே பாரு, மண்டேவே ஹை ஆஃப் த வீக். இந்த இடத்துல ஏதோ லக்கு, ஏதோ லிக்விடிட்டியை தூக்கியிருக்கான், ஆனால் சில சமயம் தூக்காமே கீழே வருவான். அப்போ என்ன பண்ணுவேன்? யூரோவில் அது நிறைய நடக்கும். மண்டே லோ ஆஃப் த வீக், மண்டே ஹை ஆஃப் த வீக் வைப்பான். நீ யோசிச்சுட்டு இருப்ப, என்னடா என்ன லிக்விடிட்டிடா எடுத்திருக்கான் அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பேன். எல்லா நாளும் லிக்விடிட்டி எடுக்கணும்னு மார்க்கெட்டுக்கு கட்டாயம் கிடையாது. நீ அந்த மாதிரி சினாரியோஸ் எடுத்து பார்த்தேன், என் மண்டே ஹை ஆஃப் த வீக் இருக்கிற சினாரியோஸ்லாம் ஃப்ரைடே ஏதாவது வெயிட்டான லிக்விடிட்டியா தூக்கியிருப்போம். அப்போ ஃப்ரைடே ஒரு லிக்விடிட்டியை தூக்குறான், அதுக்கு ரெஸ்பெக்டிவான அப்போசிங் லிக்விட். இப்போ ஃப்ரைடே வந்து ஒரு பை சைடு தூக்குறான், அப்போ ஃப்ரைடேவே போயிட்டு அந்த செல் சைடையும் தூக்கணும். இன்கேஸ் ஃப்ரைடேவால் அந்த செல் சைடை முடிச்சு அந்த வீக்லி ப்ரொஃபைலை கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னா மண்டே அந்த செல் சைடை நோக்கி தான் கண்டினியூ ஆகும். இவனால முடிக்க முடியல, அப்போ அடுத்த நாள் வேற நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற பேசிஸ்ல தான் மார்க்கெட் ஆப்ரேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த ஹை கிடச்சிச்சு, இப்போ நான் அடுத்த நாள் வரேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சு? இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி போயிடுச்சு. இப்போ அடுத்த நாள் வரேன். அடுத்த நாள் வரும்போது இப்போ நான் இன்ட்ராடே பண்ண போகிறேன். ஏன்? வீக்லி டைம் ஃப்ரேமோட டாலை பிடிச்சா உனக்கு டெய்லியில் ஒரு என்ட்ரி மாட்டோம், இனிஷியல் என்ட்ரி. அந்த இனிஷியல் என்ட்ரி விட்டனா அடுத்த செகண்டரி என்ட்ரி 4 ஹவரில் தான் மாட்டோம். இதுதான் கீ பாயிண்ட் இதில். ஏன்னா டெய்லி எஃபிஜின்றது உனக்கு 2 நாள் முடிஞ்சாதான், 3 நாள் முடிஞ்சாதான் உனக்கு ஒரு எஃபிஜியே கிடைக்கும். கரெக்டா? அப்போ ஆல்ரெடி மண்டே டியூஸ்டே ஐயா வச்சுட்டா 3 நாள்னா என்ன ஆச்சு? அப்போ உனக்கு அடுத்த வாரம் தான் அடுத்த என்ட்ரியே வரும். அதனால தான் நான் என்ன சொன்னேன், வீக்லி உனக்கு 2 செட்டப்ஸ் வரும். ஒன்று டெய்லியில் டாப் ஆஃப் த மூவ் பிடிப்பேன், டெய்லி எஃபிஜியில் வீக்லியோட லாஜிக் வச்சு. அப்படி இல்லை அந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன்னா ரெண்டாவது என்ட்ரி 4 ஹவரில் வரும். இப்போ நான் இந்த எஃபிஜி வந்தால் லாங் அடி ஷார்ட் அடிக்கலான்னு இருக்கேன்பா. கடைசி வரைக்கும் வரவே இல்லை அவன், அப்படியே கீழே வந்துட்டான். அவ்வளோதான். இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு எல்லா ட்ரேடும் மிஸ் ஆனது இப்படி தான். நாஸ்டாக்ல இந்த எஃபிஜி, அடுத்தது யூரோவில் சேம் அதே 4 ஹவர் எஃபிஜி, இந்த எஃபிஜி. அடுத்தது ஜிவிபியில் சேம் அதே 4 ஹவர் எஃபிஜி. எல்லா ட்ரேடும் எனக்கு மினிமம் இந்த வாரம் நான் 8 ஹவர் எடுத்துருக்க வேண்டியது. இங்கே பேர் இது ஃபியூச்சர்ஸ் சார்ட்டில் உனக்கு 1.7 காட்டும், ஆனால் 4xல 2 ஹவர் வரும். ஏன்னா ஃபியூச்சர்ஸோட ப்ரோக்கர் கொஞ்சம் வித்தியாசமாக ஆப்ரேட் ஆகும். அவர் இது பைத்தியம். 4x ப்ரோக்கரில் போட்டால் உனக்கு தெரியும் 2.5 ஹவர் அதாவது சம்திங் வந்தது. தவிர 2 ஹவர், இது ஒரு 2 ஹவர். யூரோவில் சேம் அதே எஃபிஜி, அதே ஸ்விங் ஹை, அதே லிக்விடிட்டி. 2.2 ஹவர், 2 ஹவர், 2 ஹவர், 4 ஹவர். அடுத்தது நாஸ்ல இதில் எவ்வளோ ஹவர்? இதில் ஒரு 1.48. அடுத்து இஎஸ் இவந்தில் ஒரு 1.73.
அப்போ ஓவராலாக கம்பைன் பண்ணால் இது ஒரு 1.5, அது ஒரு 1.5 போட்டுக்கலாம். 3 RR, ஆல்ரெடி ஒரு 4 RR, 7 RR. அது போக எனக்கு இன்னுமே நிறைய இருந்தது. வேற என்னன்னா தெரியுமா, ஏயுடி என்யூடி எல்லாத்துலேயுமே அந்த ஒரு செட்டப் அப்படியே இருக்கும். ஏயுடி 7 RR ஆச்சா எவ்வளோ நேரம், இது ஒரு 1.5 RR, 8.5 RR. அடுத்து NZ USD, இதுல ஒரு 1.3 RR. சி ஒரே மாடல் தான், எனக்கு 6 பேர்ல வருது. அப்ப நான் பேருக்கு 1/2% ரிஸ்க் வச்சா கூட இந்த வாரம் முடியும் போது நான் 4% அப்ல தான் இருந்திருப்பேன். அதுக்கு நீயும் போயிட்டு இது எல்லாத்தையும் ஒரே மாடல் வந்துச்சு நானும் எல்லா பேரும் ட்ரேட் பண்றேன்னு பண்ணாத. உனக்கு நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். சிம்பிள் மாடல் தான், ஆனா ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். இதுல எவனும் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டான், அதனால தான் அடி வாங்குவோம். மாடல் ஈஸி, ஆனா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்கு வலிக்கும். ஏன்னா நீ என்ட்ரி வரல பாரு, உன் கண்ணு எதுக்கு நீ இந்த 8 RR விட்ட, ஆனா அவனால எடுக்க முடியல. ஏன்னா ஒரு ரூல்ஸ்ல ஒண்ணு அங்க மெட் ஆகல, ஒரு கிரைட்டீரியா அங்க மெட் ஆகல. அப்போ ஒரு ரூல்ஸ் இருந்தாதான் ட்ரேட்னா, அப்ப அந்த ரூல்ஸ் இருந்தாதான் ட்ரேடு. பரவாயில்ல, மத்தவங்க எடுத்துட்டு போறான், அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. நீ அவனை பார்த்து பொறாம பண்ணும், ஐயோ அவன் மட்டும் எடுக்கிறான் நானும் எடுக்கணும், இல்ல நமக்கு மட்டும் ட்ரேடே வர மாட்டேங்குது, பேசாம நம்ம மாடல மாத்தி பார்ப்போம். நீ மாத்தின முடிஞ்சோம் கதை. அப்புறம் பேக் டு ஸ்டார்ட். நீ ஸ்டார்டிங் எங்க ஸ்டார்ட் பண்ணியா அங்கே. இன்னைக்கு இந்த வெபினார் நீ அட்டன் பண்ணதுக்கே யூஸ் இல்லாம போயிடும். அதுக்கு நான் உன்னை போயிட்டு இதே மாடல் தான் நீயும் ஃபாலோ பண்ணும், அப்பதான் உனக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ஆகும், அது நான் சொல்ல மாட்டேன். அது ஒருத்தருக்கு மாறும். இந்த மாடலே சில பேருக்கு ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஒர்க் ஆகாது. அவன் சில பேர் இதை புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பா இருந்திருக்கும். அது இண்டிவிஜுவல், பேஸ்ட் அப்பான் த இண்டிவிஜுவல்ஸ். அவன் இந்த மாடலை எவ்வளோ பேக் டெஸ்ட் பண்றான். இப்போ நான் இந்த மாடல் இன்னைக்கு சொல்லித்தரேன்னா அவன் போயிட்டு இது இன்னும் எவ்வளோ பேக் டெஸ்ட் பண்றான், அவனுக்கு இந்த நாலேஜ் புரிஞ்சுதா, இதை நான் பேட்டர்னா பார்க்காம நாலேஜா லாஜிக்கா பாக்குறானா, இவன் இதை பார்த்துக்கிட்டு இதை கத்துக்கிட்டு இவன் எவ்வளோ இதுக்கான டேட்டா கலெக்ட் பண்றான், அது ஒருத்தரை பொறுத்து மாறும். இப்போ நான் உனக்கு சொன்னது சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மாடல், அவ்வளோதான். இதை ஃபாலோ பண்ணாதான் நீ ப்ராஃபிட்டபிலிட்டி ஆக முடியும்னு நான் சொல்லல. இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் மாடல், அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களோட டவுட்ஸை கேளுங்க. அவ்வளோதான், நான் முடிச்சுட்டேன். இவ்வளோதான் மாடல். இன்னும் ஒன்று கீ இம்பார்ட்டன்ட் திங், உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீ பயாஸ்ல கொஞ்சம் தடுமாறி வர, லைக் இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ, எனக்கு பையும் போகும் தோணுது, செல்லும் போகும் தோணுது ப்ரோ, என்ன ப்ரோ பண்றது. இப்போ நான் யூரோக்கு அன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன்ல உங்க பயாஸ் என்னன்றது, ஞாபகம்தா? அப்ப என்ன பண்ணலாம்னா, இது நான் பர்சனலி யூஸ் பண்ற ஒரு ட்ரிக்கு. மை எஃப்எக்ஸ் புக்னு ஒன்று இருக்கும். கூகுளில் போயிட்டு மை எஃப்எக்ஸ் புக்னு அடி, ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும், அதை இப்படி கிளிக் பண்ணு. மேல ஓரத்துல எங்க சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்கா, அது ஒரு தட்டு. நீ ட்ரேட் பண்ற பேர் என்ன சென்டிமெண்ட்ல இருக்குன்றத நோட்டீஸ் பண்ணு. யூரோ யூஎஸ்டி எத்தனை பேர் லாங்ல இருக்கானுங்க? 80%. மார்க்கெட் லாங் ஆகுது இல்ல ப்ரோ. அவ்வளவுதான், இதுதான் அந்த டேக்அவே. அதனால தான் ட்ரேடிங்ல 99% ஃபெயில் ஆவானுங்க, 1% சக்ஸஸ் ஆவானுங்க. அந்த 1% தான் இந்த ஷார்ட் கேட்டகரி 20%. இதை நீ தினம் யூஸ் பண்ணக்கூடாது. நான் மறுபடியும் அதையும் சொல்லிட்டேன், இது தினம் அப்டேட் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், லைக் 2 days 3 days இல்ல 1 week அப்படின்றத மொத்தமா ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்குற டேட்டா. இது ரியல் டைம் டேட்டா கிடையாது. ஓகே ப்ரோ. அப்ப மெஜாரிட்டி ஆஃப் த ரீட்டைலர்ஸ் இன்னுமே யூரோ லாங் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அவனுங்க எல்லாம் எஸ்எல் தான் வாங்குவானுங்க. இது ஒரு வீக்கோட டேட்டாவா ப்ரோ? இது அது எனக்கு தெரியல ப்ரோ, இது எத்தனை நாளோட டேட்டாலாம் என்னால சொல்ல முடியாது. ஆனா எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இது டே டு டே டெய்லி டேட்டா கிடையாது. லைக் ஓவராலா மேபி வைப்பானுங்க போல, லைக் வீக்லி செட்டில்மெண்ட் மாதிரி. சிஓடின்னு வாங்க ப்ரோ, கமிட்மெண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் ப்ரோ, அது ஒரு ரிப்போர்ட் இருக்கும்.
அவங்க வீக் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் எவ்வளோ பொசிஷன்ஸ் மாறுது, பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்லாம் எவ்வளோ பொசிஷன்ஸை மாத்துறாங்க, லைக் கமர்ஷியல் அது கொஞ்சம் நிறைய இருக்கு. அதை பத்தி நான் இன்னும் இன்டெப்தா படிக்கல. ஸோ இது அந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட். மேபி என் கெஸ் வீக்லி அது அப்டேட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ மேபி உனக்கு டவுட் இருந்ததுன்னா நீ அடுத்த வாரம் மண்டே ஓப்பன் ஆகும்போது செக் பண்ணிப்பார், இந்த பெர்சன்டேஜ் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதான்னு பார். மேபி உனக்கு அப்படி வேணா புரியும். ஆனால் இதை டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. அதை நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இது ரியல் டைம் டேட்டா கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். மார்க்கெட் பையும் ஆகிற மாதிரி இருக்கு, செல்லும் ஆகிற மாதிரி இருக்கு ப்ரோ, என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ அப்படின்னா உனக்கு ஒரு பயாஸ் தெரிஞ்சிடும். உனக்கு பயாஸ் தெரியாம உனக்கு அந்த டவுட் வராது. உனக்கு பயாஸ் தெரிஞ்சிடும். லாங்னா லாங், ஷார்ட்னா ஷார்ட்ன்றது உனக்கு பச்சை. நீ அந்த வாரம் போற ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ கண்டுபிடிச்சிடணும். அதுதான் உன்னோட வேலை. ட்ரேடரா உனக்கு அதான் வேலை. நீ முன்னாடியே எல்லாருக்கும் முன்னாடியே நீ உன் பயாஸ்ல ஃபிக்ஸ் ஆயிடணும். அதுல மாற்றமே இருக்கக்கூடாது. பையனா பை, செல்லுனா செல்லு. அதுக்கு ஏற்றபடி நீ ட்ரேட் எடுக்கிறியா, அது லாஸ் ஆச்சுன்னா அப்ப நீ அந்த வாரத்துக்கு என்ன தப்பு பண்ணிருக்க, ஏன் பயாஸ்ல மிஸ் ஆனது நீ தான் கண்டுபிடிக்கணும் ஜேர்னல் பண்ணி. அது உன் பிரச்சனை. உன் பயாஸ்ல நீ உள்ள வரதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் ஆயிடணும். அந்த வாரம் நான் லாங்குனா அப்ப நான் ஒரு செல் மேனிபுலேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணும். அதுலயும் நான் இன்னொன்னு சொல்ல மாட்டேன், நீ எக்ஸ்பெக்ட் பண்ற மேனிபுலேஷன் உன்னோட பயாஸ மாத்துற மாதிரி இருக்கணும், அக்ரெசிவா இருக்கணும். இப்ப இந்த வாரம் பாரு, யூரோ பாரு, மண்டே ஓப்பன் ஆனே எவ்வளவு அக்ரெசிவா தூக்கி நிறுத்திருக்கா என்கல்ஃபிங்கா. அப்ப டியூஸ்டே எல்லாரும் என்ன பண்ணுவானுங்களா, பயாஸ மாத்துவானுங்களா, மொத்தமா ஈக்குவல்ல இருந்து இந்த ஹைக்கு மாத்துவானுங்களா? அப்ப இதுதான் அந்த மேனிபுலேஷன். எப்பவுமே மேனிபுலேஷன் மூவ் உன் பயாஸ மாத்துற மாதிரி தான் வரும். நீ நினைக்கிற மாதிரி சும்மா இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்லாம் நடக்காது. உன்னோட டோட்டல் பயாஸே கொலாப்ஸ் பண்ணிட்டு மேல போகும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த வாரம் யூரோ பயாஸ் செல்லு, ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை சைட்ல இருக்கான். அடுத்தது கோல்டு பயாஸ் பை, ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்க இருக்கிறான் மண்டே செல்லுக்கு ஆயிருக்கான். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் ஃபேக். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். உன் பயாஸ்க்கு ஆப்போசிட்டா நடக்கும் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் கீ பாயிண்ட். பயாஸ்க்கு ஆப்போசிட்டா நடக்கும் இது. பாரு, அன்னைக்கு என்எஃப்பி நான் பையில இருந்தேன் கோல்டு, என் பயாஸ்க்கு ஆப்போசிட்டா வந்தது மேனிபுலேஷன். அந்த மேனிபுலேஷன் எப்படி வந்திருக்கும், லோ டைம் ஃப்ரேம்ல போய் பாரு. செல் கொடுத்துருக்கானா, இங்கேயுமே அன்னைக்கு ஒரு என்ட்ரி இருந்தது. ஆனா எனக்கு அன்னைக்கு டார்கெட் எங்க செட் பண்ணதுன்னு தெரியல. அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்லிட்டேன், ஒன்ஸ் உன்னோட ட்ரா லிக்விட்டி அடிச்சு முடிச்சிட்டானா தயவு செஞ்சு அந்த பேரை தொடாது. இன்கேஸ் இப்ப நான் வீக்லிக்கு, இப்ப நான் அடுத்த வாரம் கோல்டுக்கு வரேன், எனக்கு கோல்டுக்கு இதுதான் டார்கெட்னா மண்டேவே இந்த ஹையஸ்டா நான் அந்த பேரை தொட மாட்டேன். அவன் இதை தாண்டி எவ்வளவு தூரம் போறானோ எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா என் கண்ணுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஸ்பாட் பண்றது தான் என்னோட ட்ரா லிக்விட்டி. அதை தொட்டுட்டானா நான் அந்த பேரை தொடக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரியாது மார்க்கெட் இந்த ஹையை தூக்கிட்டு கீழே விழுவானா, எனக்கு தெரியாது. மார்க்கெட் இந்த ஹையை தூக்கிட்டு இன்னும் மேலே போவானா, தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த மூவை ப்ளே பண்ண விட்டு 4 ஹவர்லேயோ இல்லை டெய்லியிலேயோ எஃப்இஜி ஓப்பன் பண்ணுச்சுன்னா அதுக்கேற்றபடி என்னோட ஸ்விங் மாடலை அப்ளை பண்ணுவேன். இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் ப்ளே பண்ணுவேன். ஆனால் இந்த இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் நான் இது வரைக்கும் ஹோல்டு பண்ண மாட்டேன். ஏன், என்னோட டாலர் ஆல்ரெடி அடிச்சிட்டான். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை கம்மி ஆர்ஆர்லேயே க்ளோஸ் பண்ணுவேன். 2RR இல்லை 1:8 1:5 அப்படி அந்த ரேஞ்சிலே க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன். எனக்கு இந்த ஃபுல் மூவ் ரைட் பண்ண தேவையில்லை. என்னோட டாலர் மார்க்கெட்டை தொடாத வரைக்கும் நான் அந்த ஃபுல் மூவையும் ரைட் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் என் டாலர் தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு புது எஃப்இஜி ஓப்பன் பண்ணி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வச்சேன்னா அதை நான் நம்ப மாட்டேன். அது ஹை ப்ராபபிலிட்டியாக வராது, A+ கேட்டகரிக்குள்ளே போகாது. அப்போ அந்த டைமில் நான் செகண்டாக வர லெக்குக்கு ஃபுல் மூவ் ரைட் பண்ணக்கூடாது. பாதி 1:5 பரவாயில்ல, போதும் வெளில வந்துடுறேன், அவ்வளோதான் முடிஞ்சு. 1:2 பரவாயில்ல வெளில வந்துடுறேன். பேராசைப்பட்டு நான் அந்த ஃபுல் மூவ் ரைட் பண்ணணும்னு வச்சுன்னா சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் கவுத்து விட்டுரும். அது எனக்கு தேவையில்லை. அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரேட் வந்துச்சு என்எஃபிக்கு. எங்கேருந்து வந்ததுன்னா, எந்த எஃப்இஜி கிடையாது, 1 ஹவரோட ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக் தெரிதா, அன்னைக்கு எனக்கான ட்ரா லிக்விட்டி வந்து இந்த ஹை தான், நியூஸோட ஹை தான். ஏன்னா டேட்டா லோ டேட்டா ஹை ஒரு கான்செப்ட் இருக்கு. நியூஸோட லோ அடிச்சா நியூஸோட ஹை அடிப்போம். அது எல்லா பேருக்கும் ஒர்க் ஆகாது, அதையும் நான் சொல்லிட்டேன். இது ஹை ப்ராபபிலிட்டி இது ஒர்க் ஆகுது இண்டிசிஸ்ல. கோல்டுல நான் இப்போ சும்மா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இங்க பார்த்தோன்னா இந்த லோவோட டைமிங் என்ன, 12 PM. சாரி 12 AM. இந்த லோவோட டைம் என்ன, இது 12 PM தான். ஆமா, இது 12 PM. இந்த லோவோட டைம் என்ன, 8 AM. சில்லரை பார்க்குறேன், தூக்கியிருக்கானா? ஆமா ப்ரோ.
அப்போ என் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 4 ஹவரில் பார்க்குறேன். 4 ஹவரில் எனக்கு ஆர்டர் பிளாக்கும் இல்லை, எஃப்இஜியும் இல்லை. 1 ஹவரில் பார்க்குறேன். 1 ஹவரில் ஆர்டர் பிளாக் இருக்குது. பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டான். எஸ்எம்டி இருக்கா? இதுதான் நான் சொன்னேன். உன் கண்ணுக்கு இது ஈக்குவலோ, எனக்கு இது டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ். இப்போ வரப்போகிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ 5க்கு மாத்துறேன். என் செட்டப் இருக்குது. லிக்விடிட்டி கீழே க்ளோஸ் வச்சிருக்கானா? க்ளோஸ் வச்சிருக்கான். பிரேக்கர்ல என்ட்ரி. ஆனால் இதுக்கு அன்னைக்கு எனக்கு ஆர்ஆர் வரல, அவ்வளோதான். ஆர்ஆர் ரொம்ப கம்மி, 1:1 கூட வரல, இல்லைனா இந்த ட்ரேட் எடுத்திருப்பேன். ஸோ ஆர்ஆர் இல்லை, நோ ட்ரேட். ஆனால் என் மாடல் ஒர்க் ஆயிருக்கு, என் லாஜிக் ஒர்க் ஆயிருக்கு, அவ்வளோதான். ப்ரோ அந்த இடத்துல வந்து ஃபியூச்சர் சார்ட்ல வந்து எஃப்இஜி இருக்கு ப்ரோ. அப்போ நம்ம அதை எடுத்துக்கலாமா வேணாமா ப்ரோ? எடுத்துக்கலாமே. மெயின் இப்போ நீங்க இந்த நீ என்ன அனலைசிஸ் பண்றதா இருந்தாலும் அது ஃபியூச்சர்ல பண்ணு, புரோக்கர்ல பண்ணாது. ஏன்னா புரோக்கர்ன்றவன் மேனிப்புலேஷன் பண்ணுவான். உனக்கு ஃபியூச்சர் சார்ட் வேணும்னா நீ காசு கட்டினாதான் ஃபியூச்சர் சார்ட் கொடுப்பான், ரியல் டைம் டேட்டா. இல்லைன்னா உனக்கு 10 நிமிஷம் டிலே தான் கொடுப்பான், 10 மினிட்ஸ் டிலே இருக்கும். பெட்டர் இதை நீ டே டு டே லைக் அந்த 5 மினிட்ல என்டர் ஆகிறதுக்கும் 15 மினிட்ல என்டர் ஆகிறதுக்கும் யூஸ் பண்ணாத. டெய்லி டைம் ஃப்ரேம் 4 ஹவர்ல பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா மார்க் பண்ண யூஸ் பண்ணிக்கொன்ற, அவ்வளவுதான். வேற எதுவும் நான் சொல்ல மாட்டேன். வேற ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது. ஏன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்னா உனக்கு அந்த நாளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டிலே இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, 3:30 எல்லா மார்க்கெட்டும் க்ளோஸ் ஆயிடும். அதோட 4:30 தான் ஓப்பன் ஆக போகுது. அப்போ அந்த 1 ஹவர்ல நீ இதெல்லாம் ஸ்பாட் பண்ணி வச்சிருக்க. புரியுதா? ப்ரோ புரியுது. உன்னோட இன்ட்ராடே நீ என்ட்ரு ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் 15 மினிட்ல போயிட்டு ப்ரோக்கர் சார்ட் பார்த்துக்கோ, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. லைக் இந்த மாதிரி லோ ஆஃப் த வீக் பிடிக்கிறேன், ஹை ஆஃப் த வீக் பிடிக்கிறேன், இல்லை மிட் வீக் ரிவர்சல் பிடிக்கிறேன், டாப் பிடிக்கிறேன், பாட்டம் பிடிக்கிறேன்னா பெட்டர் உன்னோட அனலைசிஸை ப்ரோக்கரில் பண்ணாமல் ஃபியூச்சர்ஸில் பண்ணு. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் இது ரியல் டைம் டேட்டா, மேனிப்புலேஷன்லாம் இருக்காது. உனக்கு டிலே இருக்கும் 10 நிமிஷம். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று 4 ஹவரில் அனலைஸ் பண்ணி, இல்லை டெய்லியில் பண்ணு. ஏன்னா டெய்லி கேண்டல் 3:30 க்ளோஸ் ஆகும்னா இவனும் 3:30 க்ளோஸ் ஆகிடுவான். அப்போ உனக்கு அந்த 1 ஹவர் பஃபர் டைம் இருக்கு. விடிகாலில் 3:30 to 4:30, அந்த 3:30 4:30 பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோ. அங்கே ஒரு அலர்ட் போட்டு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ இங்கே பார்த்தனா உனக்கு இங்கே சில டைம் எப்படி சொல்றதுன்னா, உனக்கு இன்னும் எப்படி கிளீனாக புரிய வைக்கிறது. ஏதோ ஒரு சார்ட் அன்னைக்கு உனக்கு காமிச்சணும். இப்போ இங்கே பார்த்தனா இது சில்வரோட புரோக்கர் சார்ட், ஃபியூச்சர் சார்ட். இது சில்வரோட புரோக்கர் சார்ட். புரோக்கர் சார்ட் பார்த்தனா அன்னைக்கு இந்த லோஸை தூக்கி இருக்கான். ஆனால் சில்வரில் அந்த லோஸ் தூக்கவே இல்லை. உனக்கு டே ட்ரேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீ அனலைஸ் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல நீ போயிட்டு ஃபியூச்சர் சார்ட்டை பார்த்தனா உனக்கு டிலே இருக்கும். ஏன்னா நீ காசு கட்டினா உனக்கு ரியல் டைம் டேட்டா கொடுப்போம். அப்போ இந்த மூவ் முடிச்சிச்சுன்னா, அப்போ இந்த மூவ் நீ ரியல் டைமாக நீ ஃபியூச்சர்ஸில் பார்க்க முடியாது, உனக்கு டிலேல இருக்கும். அப்போ நீ என்ட்ரி எடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கோ 5:15. அப்போ நீ ப்ரோக்கர் சார்ட் யூஸ் பண்ணிக்கோ. லைக் ஓவராலாக ஒரு அனலைசிஸ் போடுற, வீக்லி அவுட்லுக் போடுற, வீக்லியோட ஸ்விங் பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு க்ளீனாக வேணும், லிக்விடிட்டிஸ்லாம் க்ளீனாக வேணும்னா நீ ஃபியூச்சர் சார்ட்டில் தான் பண்ணணும். இதில் பண்ணிவிட்டு இதில் போய் நீ எக்ஸிக்யூட் ஆகிக்கும். ரேண்டமாக 5 மினிட்டோ 15 மினிட்டோ அதை நீ எந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிட்டு அதில் போய் எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். புரிஞ்சா? எனி டவுட்ஸ்? அவ்வளோதான், நான் முடிச்சிட்டேன் உங்களுக்கான மாடல். ஸோ யாருக்கு அது ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இல்லை ப்ரோ, டவுட் எதுவும் இல்லை ப்ரோ. இந்த ரெக்கார்டிங் நான் என்னோட சேனலில் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னிலேருந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் புதுசாக. நான் எடுக்கிற இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே அதில் அப்லோட் ஆகும். இந்த ரெக்கார்டிங்கும் அதில் அப்லோட் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா அப்புறம் போய்ட்டு ரீவாட்ச் கூட பண்ணிக்கோங்க. லிங்க் இப்போ அப்லோட் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, சாட்லேயே போட்டு விட்டுருங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ, நான் அதை அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா இப்போயே கேட்டுக்கோங்க. இருக்கிறதுலே ஈஸி மாடல் இது. கரெக்டாக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் பக்காவாக சக்ஸஸ் ஆகும். லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம்க்கு சொல்லு. ஸோ
அவ்வளோதான் ப்ரோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண போகிறேன். எமோஷன் தான் ப்ரோ பயங்கரமா ப்ளே ஆகுது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. எமோஷன் உன் கையில் தான் ப்ரோ இருக்கு. உன்னோட வின் ரேட் எவ்வளோன்னு தெரியுமா உனக்கு முதல்ல? வின் ரேட்லாம் தெரியாது ப்ரோ. அப்போ வின் ரேட் தெரியலன்னா அதை கண்டுபிடிக்கிறது எப்படி ப்ரோ? ப்ரோ அதை கண்டுபிடிக்கிறது தான் ப்ரோ உன்னோட மாடலு. இப்போ இந்த மாடலில் இப்போ இதே கான்டெக்ட்ல இன்டர்னல் எக்ஸ்டர்னல் M1560 இல்லை M15 பிரேக்கர் தான் என்னோட என்ட்ரி மாடல்ஸ் வந்து ERL IRL. என்ட்ரி செட்டப் வந்து 60 எடுப்பேன், டர்ட்டில் சூப் எடுப்பேன், இல்லை பிரேக்கர் எடுப்பேன். எனக்கு இது மூணுத்தையுமே இதோட இந்த மாடலோட கம்பைன் பண்ணும்போது என்னோட வின் ரேட் 70 to 80 இருக்கு. அது எப்படி நான் இந்த மாடல்ல 100 ட்ரேட் எடுக்கிறேன், அதுல எனக்கு 70 ட்ரேட் பாஸ் ஆகுது, அப்ப என் வின் ரேட் 70. செட்டப் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், பிரேக்கர்னா பிரேக்கர்ன்றது என்ட்ரி செட்டப், அவ்வளவுதான். அந்த பிரேக்கர் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு பின்னாடி என்ன மாடல்ல நீ அந்த பிரேக்கர் எடுக்கிற. நான் எடுக்கிறது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கான்டெக்ஸ்ட். அப்ப இந்த கான்டெக்ஸ்டுக்கு இந்த மாடல் வந்தா இவ்வளவு வின் ரேட் வருது. அந்த மாதிரி ஒன்னும் இருக்கு, அதுதான் டேட்டா. இப்ப இதே மாடல்ல SMT இல்லாம நான் என்ட்ரி எடுத்தா என்னோட வின் ரேட் கொஞ்சம் அடி வாங்கும். SMT இருந்து நான் என்ட்ரி எடுத்தேன்னா என் வின் ரேட் 70 to 75 இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணும், SMT இல்லாம எடுக்கக்கூடாது, SMTயோட இருந்து எடுக்கணும். ஏன்னா SMTயோட இருந்து எடுத்தா நான் 10ல 7 ட்ரேட் எனக்கு சக்சஸ் ஆகுது. SMT இல்லாம எடுத்து 5க்கு 5 சக்சஸ் ஆகுறதுக்கு SMT கூட எடுத்தா எனக்கு எக்ஸ்ட்ரா 2 ட்ரேட் ஆட் ஆகுதுல்ல. அப்ப என் வின் ரேட் 70%. அவ்வளவுதான். 10ல 3 ட்ரேட் எனக்கு ஃபெயில் ஆகும், 7 ட்ரேட் எனக்கு பாஸ் ஆகும். அப்ப அந்த வின் ரேட்ன்றது உன் கையில தான் இருக்கு. உன்னோட மாடலை நீ எத்தனை ட்ரேட் எடுத்திருக்க. இதே மாடல் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வச்சு நான் கடந்த 4 மாசம் 5 மாசமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எனக்கான மாடல் எனக்கு இதுதான். இதுக்குள்ள நான் போய் என்டர் ஆகிறது ஒரு மெத்தட் இருக்கு. ஒரு சில டைம் எனக்கு பிடிச்ச மாதிரி பிரேக் இருந்ததுன்னா பிரேக்கர்ல என்டர் ஆகிறேன். ஒரு சில நாள் நான் FEG மானே என்டர் ஆயிடுவேன். ஒரு சில நாள் நான் 60ல என்டர் ஆகும். அது டிபெண்ட்ஸ். அந்த நேரத்தில் ப்ரைஸ் எனக்கு என்ன கொடுக்குதோ அதை தான் நான் எடுத்தாகணும். ஆனால் எல்லாத்துக்குமே என்கிட்ட டேட்டா இருக்கு. லைக் 60ல எடுத்தா எனக்கு எப்படி அந்த 60 எப்படி ஃபார்ம் ஆனால் நான் என்ட்ரி எடுக்கணுன்ற மாதிரி கொண்டு என்கிட்ட டேட்டா இருக்கு. லைக் அந்த ஒரு கேண்டில் டோட்டல் சூப் அடிக்குது, அடுத்த கேண்டிலே என்கல்ஃப் பண்ணா நான் நார்மல் ரிஸ்க் வைப்பேன். இல்லை ஒரு 2-3 கேண்டில் முக்குறானா நான் ரிஸ்க்கை கம்மி பண்ணணும். ஏன்னா நான் எதிர்பார்த்த புஷ் அங்கே வரல. மேபி அந்த ட்ரேட் ஒர்க் ஆகலாம், ஆனால் நான் எப்பயோ வைக்கிற ரிஸ்க்கை நாங்கள் வைக்கக்கூடாது. ஏன், என் டேட்டா அந்த ரிஸ்க் அங்கே வைக்காதுன்னு சொல்லுது. ரிஸ்க்கை கம்மி பண்ணுன்னு என் டேட்டா சொல்லுது. அப்போ நான் அந்த இடத்துல ரிஸ்க்கு கம்மியாக தான் வச்சாகும். அதே மாதிரி FEG IFEG எப்படி மாறும், அது ஒரே கேண்டில் மாற்றுறானா இல்லை ஒரு 2-3 கேண்டில் முக்கிய மாற்றுறானா, பிரேக்கர் எப்படி மாறுறான், டிஸ்பிளேஸ் ஆகணும் உடனே மாறுறானா இல்லை ஒரு 2-3 கேண்டில் முக்குறானா, அப்போ 2-3 கேண்டில் முக்குனா நான் ரிஸ்க்கை எவ்வளோ கம்மி பண்ணணும், அப்போ என்னோட வின் ரேட் எவ்வளோ அடி வாங்கும், அந்த மாதிரி எல்லாமே டேட்டா வச்சு தான் ரன் ஆகும். அதுக்காக தான் நான் படித்து சொன்னேன். ட்ரேடிங் கற்றுக்கிட்டு எடுத்தோடனே போய் அக்கௌண்ட் வாங்கி தேவையில்லாமல் உட்காராத, ஒரு 2-3 மாதம் உட்காரு, உனக்குன்னு ஒரு மாடலை கண்டுபிடி, அதுக்கான வின் ரேட்டை கண்டுபிடி. ஏன் இந்த பயம் வரும்னா, உனக்கான வின் ரேட்டை நீ கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். சீக்கிரம் ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது இல்லை லாஸ் வர வரைக்கும் நீ இப்போ வெயிட் பண்ணுவேன், SL அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஆனால் SLலேருந்து ப்ரைஸ் திரும்ப நான் அடுத்த நிமிஷம் பிரேக் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடும். ஆனால் அந்த ட்ரேட் உனக்கு ஒர்க் ஆகிருக்கும். அதுக்கான ரீசன் என்ன, ஏன்னா உன்கிட்ட டேட்டா இல்லை. உன்னோட மாடல் மேலே உனக்கு என்ன மாடல்னே தெரியாது. உனக்கு நீ சும்மா சொல்லிட்டு போ FEG IFEG மாறினா அது மாடல் கிடையாது, அது என்ட்ரி செட்டப், ஒரு விதமான செட்டப். உன் மாடல் என்ன, உனக்கான மாடலே நீ கண்டுபிடிக்கல. ஓகே. ஸோ முதல்ல உனக்கான மாடல் நீ கண்டுபிடி. மாடல் கண்டுபிடிக்கலன்னா உனக்கு பயம் வரும். அது 10 வருஷம் ஆனாலும் உனக்கு அந்த பயம் வரும். என்ட்ரி எடுத்துட்டு நீ சார்ட்லேயே உட்காரணும்னு அவசியமே கிடையாது. நீ பாட்டு என்ட்ரி TP செட் பண்ணி SL செட் பண்ணி க்ளோஸ் போயிட்டே இருப்பான் சார்ட். அது எப்போ பில்ட் ஆகும், ஒரே நாளில் பில்ட் ஆகிடுமா, கிடையாது. உனக்கான வின் ரேட்டு உனக்கான மாடல் கிடைச்சாதான் அந்த கான்ஃபிடன்ஸ்ன்றது பில்ட் ஆகும். லைக் நானுமே இப்பயுமே சில டைம் அப்படி தான் பண்ணுவேன்.
லைக் திடீர்னு ஏதாவது ஒரு ஜர்க் ஆகும் ஏதாவது ஒரு இடத்துல. அதுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேனா ப்ரோ, நீ ஸ்ட்ராங்காக இருக்கியா ப்ரோ, எல்லா ட்ரேடும் நீ ஹோல்டு பண்ணி ப்ரோனா கிடையாது. அது பேசிக் ஹியூமன் நேச்சர். திடீர்னு எனக்கு கேம்பிளிங் பண்ணணும்னு தோணும், திடீர்னு நான் போயிட்டு இப்போ ஏதாவது ட்ரேடு இல்லாத ட்ரேடு இருக்குன்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுவேன். அது வரும், அது அப்பப்போ எட்டி பார்ப்பான் அந்த கேரக்டர் உள்ளேருந்து. பட் அதை நீ எவ்வளோ கண்ட்ரோல்டாக வச்சிருக்கன்றது தான் உன் கையில் இருக்குது. அது உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த கேரக்டர் எட்டி பார்க்க விடாமல் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது எட்டி பார்க்குதுன்னா அதோட டியூரேஷன் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் தினம் எட்டி பார்க்குறானா, இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் தான் எட்டி பார்க்குறானா, இல்லை மாதத்துக்கே 2 தடவை தான் வெளில வரானா அந்த கேரக்டர்ன்றதை அதை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது நான் எப்போ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுனா, ஏன்னா இந்த மாடலில் எனக்கு வாரத்துக்கு ஒரு ட்ரேடு இல்லை 2 ட்ரேடு தான் வரும். யூரோலாம் எனக்கு லாஸ்ட்டாக டிசம்பர் மாதம்லாம் பார்த்தேன், இந்த மாதம்லாம் பார்த்தேன்னா எனக்கு ஒரு ட்ரேடும் வரல. அப்போ என்னோட அந்த கேரக்டர் வெளில எட்டி பார்த்தான். இந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா இந்த மூவ் எனக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறான்னு தெரியுது, ஆனால் என்னால் யூஸ் பண்ண முடியல. என் மாடல் எஃப்இஜி இல்லைன்னா நான் ட்ரேட் எடுக்க முடியாது. ஒரு எஃப்இஜிக்காக. அப்போ இந்த மாதிரி டைமில் யார் வருவா, என்னோட மல்டிபிள் டிஸார்டர் வெளில வந்துட்டு போவோம். இல்லாத ட்ரேடு இருக்குன்ற மாதிரி எடுத்து தேவையில்லாமல் லாஸ் பண்ணி நான் இந்த இடத்துல இல்லை ட்ரேடே எடுக்காமல் இருந்திருக்கலாம். இந்த ஒரு வாரம் நான் பிரேக் எடுத்துகிட்டு வேறு எங்கேயாவது ஊர் பொறுக்க போயிருக்கலாம். ஆனால் அவன் வெளில வந்து தேவையில்லாமல் 1% 2% விட்டு மறுபடியும் அதை நான் இங்கே பிடிச்சி எனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஆனால் அந்த டியூரேஷனை நான் கம்மி பண்ணிட்டேன். முன்னாடி வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை வந்துட்டு போனால் இப்போ வாரத்துக்கு 1 தடவை தான் வரும். ஸோ அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஐ கேன் மேனேஜ் தட். ஸோ அது உன் கண்ட்ரோலில் தான் ப்ரோ இருக்குது. அது எப்போ வரும், நீ இதெல்லாம் மாஸ்டர் பண்ணால் தான் வரும். அதனால தான் நான் படித்து சொல்லுவேன், ட்ரா ஆன் லிக்விடிட்டியில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். மாடல்ன்றது 2வது, மாடல் அதெல்லாம் 2வது. முதல்ல உன்னோட ட்ரா ஆன் லிக்விடிட்டி என்ன, அந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டி இன்னும் அடிக்காமல் இருக்கானா. அதுக்கு நீ ஒரே பேரை பார்த்துட்டு ப்ரோ இவன் அடிக்கல ப்ரோ நான் இப்போ இந்த ட்ரேட் இன்னும் எடுக்கலாமா ப்ரோனா கிடையாது. கோரிலேஷன் அசெட் அடிச்சிருக்கானா நீ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் எஸ்எம்டியாக மாறும். ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னும் எக்ஸாம்பிள் காட்டணும்னா இன்னும் 2 எக்ஸாம்பிள் கூட இருக்குது. யூரோ ஜேபிஐ, ஜேபிபி ஜேபிஐ இந்த வாரம் மாட்டினது சேம் அதே சிம்பிள் லாஜிக். ட்ரா ஆன் லிக்விட் என்ன, இந்த லோஸ். எப்படி ப்ரோ நீங்கள் இந்த லோஸ்ன்னு செட் பண்ணீங்க? முதல்ல ஆக்சுவலி நான் அந்த வாரத்துக்காக வந்தது இதே எஃப்இஜி ஐஎஃப்இஜியாக மாறினோடனே என் பயாஸும் மாறிச்சு. இந்த ஹைக்கு ட்ரா ஆன் லிக்விடிட்டி போச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எஃப்இஜியை நோட் பண்ணு. இங்கே ப்ரைஸ் ரியாக்ஷன் கொடுக்க ஃபெயில் ஆனால் மட்டும்தான் இந்த எஃப்இஜி ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே எனக்கு எதிர்பார்த்த ரியாக்ஷன் கொடுத்துட்டான்ல. சேம் மண்டே ஃபர்ஸ்ட் கேண்டில், டியூஸ்டே செகண்ட் கேண்டில், க்ளோசிங். இந்த செகண்ட் கேண்டிலோட க்ளோசிங் இம்பார்ட்டன்ட்டு. ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பனிங் விக்குக்கு கீழே க்ளோஸ் ஆகிறானா இல்லை விக்குக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். விக்குக்கு கீழே க்ளோஸ் ஆனால் வெட்னஸ்டே செல் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம் 80%. விக்குக்கு மேலே க்ளோஸ் ஆனால் வெட்னஸ்டே பை தான் ஆகும். அப்போ இந்த எஃப்இஜிலேருந்து நான் பை பார்ப்பேன். விக்குக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கான். அடுத்தது என்னோடய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா எல்லாமே நடந்துச்சு மார்க்கெட். இப்போ எனக்கு தேவையில்லை என்ன, எஸ்எம்டி. இப்போ இங்கே பாரு, இது ரேஞ்சை உடைக்கிறானா. இந்த ஒரு கேண்டலுக்குள்ளே 1 நாள் 2 நாள் 3 நாள் 3வது நாள் போய் மேனிப்புலேட் பண்ணுறான். அப்போ இவனும் தூக்கிட்டான். இப்போ இங்கே எஸ்எம்டி இருக்கா, இப்போதைக்கு இல்லை. அப்போ நான் முந்திரி கொட்டை மாதிரி போய் என்ட்ரு ஆகக்கூடாது. ஆனால் லோவர் டைம் ஃப்ரேமில் எஸ்எம்டி இருக்கா, இருக்கே. என்ன எஸ்எம்டி, இவன் ஏஷியாயை தூக்கியிருப்பான், இவன் தூக்கல். அப்போ இங்கே என் மாடல் வந்திருக்கா. இப்போ நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை புல் பண்ணுவேன். புல் பண்ணுறேன், டிவியேஷன்ஸ் அடிக்கிறேன். -4 கரெக்டாக வந்து என் லிக்விடிட்டியோட உட்காருதா ப்ரோ. அப்போ இந்த ட்ரேட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். அவ்வளோதான்.
அதுக்குன்னு ஒர்க் ஆகணுமா? கிடையாது. நான் சைமல்டேனியஸாக இன்னொரு பேரையும் செக் பண்ணுவேன். ரெண்டாவது பேரையும் நான் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அடிப்பேன். கரெக்டாக -4 எங்கே உட்காரான்? இந்த ஈக்குவல் லோஸில் உட்காரான். எந்த ஈக்குவல் லோஸ்ன்னு கேட்பீங்க. இங்கே ஜிவிபி ஜேபியில் பார்த்தா ஈக்குவல் லோஸ் இருக்கும். அப்போ என்னோட கான்ஃபிடென்ஸுன்றது பில்ட் ஆகும், பூஸ்ட் ஆகும். ஓகே, அப்போ இந்த ட்ரேட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம்பா. ஏன்? எல்லாமே என் பிளான் நடக்குது, என் பிளான் படி மேனிப்புலேட் பண்ணுறான். 1 hour பிரேக்கர் எங்கே இருக்குன்னு தெரிறேன். எனக்கு பிரேக்கர்ன்றது நான் 1 hourல தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு பர்சனலி நான் எந்த டைம் ஃப்ரேமில் க்ளீனாக இருக்கோ அதுதான் எடுப்பேன். அது ஈவன் 1 minute க்ளீனாக இருந்தால் கூட நான் 1 minute கூட பண்ணுறான். எனக்கு இந்த எக்ஸாம்பிளில் எனக்கு இங்கே 1 hourல க்ளீனாக இருக்கான்னு வச்சுக்கோ. இல்லை 1 hourல கூட க்ளீனாக இல்லை, 2ல் தான் க்ளீனாக இருந்தான்னு நினைக்கிறேன் அன்றைக்கி. 2ல் க்ளீனாக இருந்தான். அப்போ நான் இங்கே என்ட்ரி எடுக்கிறேன்னா எஸ்என் இந்த ஐடியா வைப்பேன். டார்கெட் எங்க? இந்த லோ. ஏன்? என் பயாஸ் செல்லு. அப்போ நான் இங்கே ஃபார்ம் ஆகிற டெய்லி எஃபிஷியை பார்த்து நான் பயப்படுவேனா? ஐயோ எங்கே இங்கேருந்து ட்ரேட் ரிவர்ஸ் ஆகிடுமோ? கிடையாது. என் பயாஸ் செல்லு. நான் எதிர்பார்த்த மாதிரி 3 candle ஸ்விங்கு நான் ஆன்டிசிபேட் தான் பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், இது 100% ஒர்க் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் ஆன்டிசிபேட்டிங். மண்டே ஃபர்ஸ்ட் கேண்டில், டியூஸ்டே செகண்ட் கேண்டில், அப்போ வெட்னஸ்டே தேர்ட் கேண்டலாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 50% சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த 50%லேருந்து நான் 80%ஆக எப்படி என்ட்ரேட் எடுத்துகிட்டு வருது? ப்ரீமியமில் இருக்க இந்த பிடிஆரே ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இன்னொரு 10% ஆட் ஆகுது, 60ஆக மாறுது. அடுத்தது 1 hourல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கான்னு பார்க்குறேன். 1 hourல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது, 60லேருந்து 70ஆக மாறுது. அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அடிக்கிறேன். என்னோட ஃபைனல் டாலோட வந்து -4 உட்காருது. அப்போ 50%ல இருந்த என்னோட கான்ஃபிடன்ஸை நான் 80க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ இந்த ட்ரேடை நான் ஹோல்டு பண்ணலாம். புரியுதா? இப்படி தான் இன்ச் பை இன்ச் இந்த ட்ரேடுக்கு நான் கான்ஃப்ளூயன்ஸஸை ஆட் பண்ணுறேனே தவிர்த்து எனக்கு இது போகும்னு 100% தெரியுமா? கிடையாது. உங்களால் சொல்ல முடியுமா ப்ரோ இது 100% போகுமானா? சொல்ல முடியாது. என்னால் கான்ஃப்ளூயன்ஸை தான் கொடுக்க முடியும் உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் போய் செக் பண்ணுங்கள். இப்போ இது கூட நான் இப்போ புதுசாக இந்த ஒரு ஃபேக்டரை ஆட் பண்ணுறேன், இதை செக் பண்ணுறேன். அப்போ நான் போய்ட்டு செக் பண்ணுவேன் யூரோ ஜேபிஐக்கு எவ்வளோ என்ன க்ரைட்டீரியாவில் இருக்கா, எப்படி ரன் ஆகிறான்றது செக் பண்ணுறேன். எங்கே யூரோ ஜேபிஐ? அவனுங்களாம் வந்து தீண்டத்தகாத பேர், அவனுங்களாம் கொஞ்சம் தூரமாக தான் இருப்பானுங்க. யூரோ ஜேபிஐக்கு செக் பண்ணுறேன். அப்போ ஷார்ட் 51, லாங் 49. இப்போ மாறி இருக்கு. நான் செக் பண்ணும்போது ஷார்ட் 30ல் இருந்தது, லாங் 70ல் இருந்தது. அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ நான் இந்த ட்ரேடை தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். இப்போ இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் வரும். இதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறது, இதை நான் உங்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நான் என்ன பண்ணுவேன், யூரோ ஜேபிஐ செல் ஆக போகிறானா, அப்போ இவந்தில் மட்டும் செல் ஓப்பன் பண்ண மாட்டேன். இவந்தில் 1% வச்சு நான் இங்கே எடுப்பேன். இன்னொரு பேரில் இவனுக்கு ரெஸ்பெக்டிவான கோரிலேஷன் பேரில் 0.5% வச்சு அதே ட்ரேட் எடுப்பேன். ஏன்னா யூரோ ஜேபி கீழே போகிறானா ஜிபிபி ஜேபி கீழே போவான், யூரோ யூஎஸ்டி மேலே போகிறானா ஜிபிபி யூஎஸ்டி மேலே தான் போவான். 2 பேரும் கோரிலேஷன். நான் அப்படி எடுப்பேன். அதுக்கு நான் உங்களையும் போயிட்டு நீங்களும் அதே பண்ணணும் ப்ரோ அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது நான் பண்ணுறது. புரியுதா? புரியுது ப்ரோ. ஓகேவா? புரியுதா? புரியுது ப்ரோ. ஓகே, இவ்வளோதான் ப்ரோ இந்த மாடல். சிம்பிள் ப்ரோ. இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்கப்பா. இதுதான் சாஸ். இதுக்கு மேலே என்னால் சிம்பிளாக உங்களுக்கு கொடுக்க முடியாது. மேபி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பேர் கவனிச்சிங்களோ அதை பொறுத்து தான். சில பேர் கவனிச்சிட்டு பராக் பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களோட லாஸ், எனக்கு கிடையாது. என் மாடலே உங்களுக்கு கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இதை பேட்டர்னாக யூஸ் பண்ணாமல் லாஜிக்காக யூஸ் பண்ணிங்கன்னா வின் ரேட் அதிகமாக இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் ப்ரோ. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்கப்பா. நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி 2.5 மணி நேரம் போயிடுச்சு. இதே அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல.